Happy evening to one and all present here. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். So on behalf of EPC, I'm so happy and honored to welcome our guest of honor today, Mrs. Thangam Ramachandran, Assistant General Manager, APEDA Bangalore. Welcome, ma'am, to our forum. Thank you, sir. Welcome. Vanakkam. Ellarkum vanakkam. It is our great pleasure to welcome you for our EPC forum meeting. And I am so confident that our members will definitely going to get a very good beneficial from your presentation today. Many of our members are in the field of agro-based product exports, so definitely it is going to be a good eye-opener for them to know about the latest schemes and many agri-based export promotions government is promoting. I welcome you, ma'am. So I would like to thank our chairman, Tirupati Rajan sir, my fellow co-chairman, vice chairman, Mr. Ramakrishnan sir, digital chairman, Mr. J.K. Muthu sir, and all the GC members of EPC for arranging such a wonderful session today. And I thank Jana for coordinating this session in a very good manner. So welcome you all for this month program for our EPC regular forum meeting. Thank you so much for giving me this opportunity. Thank you. Thank you, ma'am. Welcome, ma'am. Thank you. David sir, நீங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கலாம் சார். Very good evening to all. Introduction, Chief Guest. Ma'am, welcome you, ma'am, once again. Mrs. Thangam Ramachandran has a bachelor degree from Madras University, and she completed MBA from Sikkim Manipal University. For the past 14 years, அவங்க அப்பிடால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. At present, she is a Assistant General Manager at APIDA Regional Office for Bangalore. Okay, and she has represented APIDA at various national and international exhibitions. அவங்க அப்பிடாவை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. And she is the committee member of various departments like NPPO, National Plant Production Organization, and MOIFPI, அதாவது Ministry of Food Processing Industries, and IDP, International Development Program. இந்த ஆர்கனைசேஷன்ல சதர்ன் ரீஜன்ல இவங்க இன்ஸ்பெக்ஷன் அத்தாரிட்டியா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு அப்பிடால இருந்து நம்மளோட இபிசி மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு தூரம் அவங்களோட அப்பிடா என்னமெல்லாம் கொடுக்குறாங்க, இனிஷியேட்டிவா என்னெல்லாம் பண்றாங்கன்றத நமக்கு கிளியரா கொடுக்கறதுக்கு இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் வெல்கம் யூ மேம். உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் நிறைய இன்புட்ஸ் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. You can start your session, ma'am. Yeah, you can. நான் கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா பிரசன்டேஷன் நீங்க ஷேர் பண்ணலாம். Okay, ma'am. எல்லாருக்கும் வணக்கம். First, Mr. Tirupati Rajan, Chairman for EPC, and Mr. David, Mr. Rajamurthy sir, and Mr. Coordinator, Mr. உங்க பேர் மனோகரன் சார். உங்க பேர் மனோகரன் தானே? ஜனார்தனன் மேம். ஜனார்தனன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் மிஸ்டர் ஜனார்தன் தான் ஸ்டார்டிங் ஒரு 10 நாளா எனக்கு கோஆர்டினேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இனி டேட் கடைசியில ஃபைனலைஸ் ஆயிருக்கு. எனக்கு ப்ரெசன்டேஷன்ல எனக்கு என்ன கைட்லைன்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ என்னால முடியுமோ நான் பண்ணுவேன். நான் பாக்கி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது அவைல் பண்ணணும்னா, ஸோ இது வெறும் மார்ச் மாசம் தான் இருக்கு. அந்த மார்ச் மாசத்துக்குள்ள நீங்க அப்ளிகேஷன், அதாவது ஜனவரி பிப்ரவரிக்குள்ள அப்ளிகேஷன் என்கிட்ட வந்தால் ரொம்ப யூஸா இருக்கும். இல்லைன்னா அது புது ஃபினான்ஷியல் இயருக்கு போகும். புது ஃபினான்ஷியல் இயருக்கு புதுசா ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அது கவர்மெண்ட் கிட்ட நாங்க கொடுத்துருக்கோம். ஒன்னும் அது ஃபைனலைஸ் ஆகல. ஸோ இது மாத்திரம் தான் எனக்கு சொல்றதுக்கு இப்ப ஸ்டார்டிங்ல இருக்கு. இப்போ நீங்க பிரசன்டேஷன் ஷேர் பண்ணுங்க. ஸோ 1 by 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எல்லாரும். எனக்கு டாபிக் கொடுத்தது இன்னைக்கு அப்பிடா, அதாவது நானே தான் எடுத்துட்டேன் இந்த டாபிக்க. ஏன்னா இது இன்ஃபர்மேஷன் டிசிமினேட் பண்ணணும் தமிழ்நாடு டவுன் த லெவல், கன்னியாகுமரி மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் போகணும்னு ஒரு ஆசை எனக்கு. ஸோ அதனால்தான் வரும் அந்த ரோல் ஆஃப் அப்பிடா. இன்னும் நிறைய பேருக்கு அப்பிடால என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்கோம், அதனால இந்த டாபிக் நான் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் என்னெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம், ஸோ ஃப்ளோ ஆஃப் ப்ரெசன்டேஷன் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் இதான் ஃப்ளோ ஆஃப் ப்ரெசன்டேஷன்ல அப்பிடா
அவங்க என்ன முக்கியமான வேலைகள்லாம் என்ன, கம்பல்சரி வேலை டியூட்டிஸ் என்ன, மேண்டேட்ஸ் என்னங்கிறது ஒரு வரும் ஒரு சார்ட்ல. பிறகு என்ன கிராப்ஸ் எல்லாம் நாங்க தமிழ்நாடுல இப்போதைக்கு நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அக்ரி எக்ஸ்போர்ட் பாலிசி ஒன்னு ஒரு ஸ்லைடு இருக்கு. ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஆஃப் அபீடா, இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் அபீடா. இந்த இ கவர்னன்ஸ்ங்கிறது இந்த சர்டிபிகேட் ப்ராசஸ் என்னெல்லாம் சாஃப்ட் லைன் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஸ்லைட்ஸ்ல நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட், அபீடாங்கிறது ஃபுல் ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. 1986ல ஃபார்ம் ஆயிருந்தது. 5 ரீஜனல் ஆஃபீஸ், பாம்பே, பெங்களூர், ஹைதராபாத், குவஹாட்டி அண்ட் கொல்கத்தா. அதுல வந்து பெங்களூர் வந்து 3 ஸ்டேட்ஸ், கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. இது ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ல ஆன் ஸ்ட்ராட்டஜரி பாடி, இது அத்தாரிட்டி வந்து ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெயின் முக்கியத்துவம் என்ன கொடுக்குறேன்னா, தரமான ப்ராடக்ட் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஏற்றுமதி பண்ணணும். அந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்லும் போது அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும் அந்த ப்ரொடக்ஷன். இதுல மார்க்கெட் எக்ஸஸ்ங்கிறது நாங்க முக்கியமா இப்ப கொடுத்துருக்கோம். அதாவது ஆல்ரெடி இருக்கிற இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஜென்ரலாவே பொட்டன்ஷியல் ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பனானா வந்து துபாய்க்கும் சில கண்ட்ரி யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு எல்லாம் போறது தவிர நாங்க புது கண்ட்ரியும் நாங்க கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எங்களோட நெக்ஸ்ட் மேண்டேட் ஆயிடுது. டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது என்னன்னா, இப்போ யாராவது எக்ஸ்போர்ட்டருக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படிங்கும்போது நாங்க த்ரூ அவுட் இந்தியால ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி வந்து கொடுத்துருந்தோம் காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்சிடிஸ் ஸ்கீம்ஸ் கொடுத்துருந்தோம். அதுல தமிழ்நாடுக்கும் நாங்க ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது அவங்க கிட்ட வேர் ஹவுஸ் இல்லைன்னா, ஸோ அது வரைக்கும் நம்ம எழுதுறாங்க ஆடியோ இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு எழுதுறாங்களே, கேக்குறதா எல்லாருக்கும்? Ma'am, it's audible, ma'am. Your voice is audible. I think it is a problem of that member. Kindly check this. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு 90% சப்சிடில 5 years பேக் நாங்க கொடுத்திருந்தோம். இங்க தமிழ்நாட்டு வரைக்கும் நாங்க ஒரு 4-5 இதுல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கொடுத்திருந்தோம். ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருங்க ப்ளீஸ். அப்புறம் மார்க்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன். இந்த மார்க்கெட் டெவலப்மெண்ட் ப்ரமோஷன்ங்கிறது என்ன மேண்டேட் இதுல இருக்குன்னா, உங்க ப்ராடக்ட் ரெடியா இருக்கா, எக்ஸ்போர்ட்ஸ்க்கு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் ரெடியா இருந்ததுன்னா அபீடாவோட இதுல இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு மாதிரியான ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட்டும் நாங்க கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ லாஸ்ட் 2 years நாங்க ரிவர்ஸ் பையர் செல்லர் மீட்டை இன்டர்நேஷனல்ல இருந்து வேரியஸ் கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க வந்திருந்தாங்க. அதுல இருந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் 1-to-1 மீட் பண்ணி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனும் ஆயிருக்கு. அப்புறம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு வரோம். கெப்பாசிட்டி பில்டிங் த்ரூ ட்ரைனிங் அண்ட் பேக்கேஜிங். அதாவது இங்க எங்க முக்கியம் ட்ரைனிங், அதாவது இன்ஸ்டிடியூட் மூலமா ட்ரைனிங் முக்கியமா தேவை இருந்தாலும் அந்த இடத்துலயும் கொடுக்குறோம். இல்ல ப்ராசஸ்டு செக்டர்ல இருந்து சர்டிபிகேஷன் ப்ராசஸ் ஒண்ணுன்னா அந்த இடத்துலயும் நாங்க ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம். இந்த பேக்கேஜிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லா எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கும்போது பேக்கேஜிங் எல்லாமேக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அபீடாவும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங்கும் ஜாயின்ட் வெஞ்சரா கவர்மெண்ட்ல நாங்க ஒரு ஸ்டடி பண்ணி இந்த இருக்கிற ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே நாங்க ஒரு வெப்சைட்ல போட்டிருக்கோம். அதாவது எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட்க்கு தகுந்தபடி பேக்கேஜிங் எல்லாம் இருக்கு. அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டடிஸ் இருக்கு. ப்ராசஸ்டு செக்டர்லயும் ஸ்பெசிபிகேஷன்ஸ் லே டவுன் பண்ணிருக்கோம். இந்த லாஸ்ட் ஸ்லைட்ல நான் உங்களுக்கு எல்லாமே லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்க் பிரகாரம் நீங்க அந்த எங்க வெப்சைட்ல போய் நீங்க பார்க்கலாம். இதுல பேக்கேஜிங், ஏன்னா இந்த பேக்கேஜிங் ப்ராசஸ்டு செக்டர்லயோ இல்ல இந்த ஃப்ரெஷ் ஃப்ரூட் செக்டர்லயோ இந்த லேபிளிங் அண்ட் திக்னஸ் ஆஃப் தி காட்டன் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்டர்நேஷனல்ல அந்த ஏர்போர்ட்ல போடும்போது அவங்க தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க பேக்கேஜிங் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ப்ராசஸிங் செக்டர்ல இன்கிரீடியன்ட்ஸ் கொடுக்கணும், லேபிளிங் கொடுக்கணும், அப்புறம் FSSA சர்டிபிகேட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாதான் அண்ட் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும். ஸோ இது 4 கண்டிஷன்ஸும் லேபிளிங் பார்கோடிங் எல்லாம் வரும்போது உங்க ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸ்க்கோ ஒரு இம்போர்ட்டருக்கோ ஒரு கேச்சிங்கா இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது இந்த பேக்கேஜிங்கிறது ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட், இங்க 14 ப்ராடக்ட் மேஜர் எங்களோட பொட்டன்ஷியல் ப்ராடக்ட் இருக்கு. அதுல 700 வந்து எங்களோட டாரிஃப் லைன்ல நாங்க மானிட்டர் பண்ணிட்டு வரோம். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் அதோட ப்ராடக்ட்ஸ், மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ், பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ், கன்ஃபெக்ஷனரி பிஸ்கெட்ஸ், பேக்கரி ப்ராடக்ட்ஸ், ஹனி, ஜாகரி, சுகர் ப்ராடக்ட்ஸ், சாக்லேட்ஸ்,
alcoholic and non-alcoholic, cereal products, groundnut, peanut, walnuts, pickle, papad, chutney, gorgum, floriculture and floriculture, herbal and medicinal plants. கீழ இருக்கு ஹெர்பல் அண்ட் மெடிசினல் பிளான்ட்ஸும் எங்களோடது இருக்கு. அது தவிர இதுல ஆர்கானிக்கும் எங்களது வருது. ஆர்கானிக் வந்து ஷெட்யூல் ப்ராடக்ட்ல வரல. ஆர்கானிக் இருந்து அது தனி சப்ஜெக்ட். அது இங்க முக்கியமா நாங்களும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கோம் ஆர்கானிக்ல. ஏன்னா அது நான் தனியா சொல்லுவேன் நான் உங்களுக்கு. நெக்ஸ்ட், இது இப்போ குளோபல் அக்ரி ட்ரேட் குளோபலா நம்ம பார்க்கும்போது 18-19ல பார்க்கும்போது யூஎஸ் டாலர் $38.5 பில்லியன் 18-19ல காமிக்கிறது. அதுல 12% ஆஃப் டோட்டல் மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ். அதுல என்ன ஆகுது, அப்பீடாவோட ஷேர் வந்து 50% அக்ரி ஷேர் இருக்கு இந்த $38.5 பில்லியன். நம்பர் 1 பிளேயர் இங்க இருந்து பார்க்கும்போது யுஎஸ்ஏ தான் 9.8 ஷேர் இருக்கு. நெதர்லாண்ட்ஸ் 6.7 அண்ட் இந்தியா வந்து 2.4 12th பிளேஸ்ல இருக்கு எக்ஸ்போர்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் ப்ளீஸ். 1920 எக்ஸ்போர்ட் ஃபிகர் பார்க்கும்போது டோட்டல் எக்ஸ்போர்ட் வந்து 1,15,323 crores எங்க எக்ஸ்போர்ட் ஃபிகர் காமிக்கிறது 1920ல. அதுல சீரியல்ஸ் பார்க்கும்போது 47,287 crores வந்து சீரியலோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அதுல மேஜர் பாத்தீங்கன்னா ரைஸ் தான், பாஸ்மதி அண்ட் நான் பாஸ்மதி ரைஸ்ல வருது. இதுல அனிமல் ப்ராடக்ட்ஸ் வந்து 26,383 அனிமல், அதாவது பஃபலோ மீட், ஷீப் மீட் அண்ட் வேல்யூ ஆடட் போல்ட்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த அனிமல் ப்ராடக்ட் செக்டர்ஸ்ல வருது. அதர் ப்ராசஸ் ஃபுட்ல வந்து 21,998 crores வருது. இந்த ப்ராசஸ் ஃபுட் செக்டர்ல வந்து not of fruits and food sectors like we can say like peanut sector, we can say miscellaneous preparation also, cereal preparation, millets எல்லாமே இந்த இடத்துல milled products கூட இந்த other processed food sectorல வருது. processed fruits and vegetable வந்து pickles, chutney, gherkins அந்த மாதிரி இருக்கிற செக்டர்ஸ் எல்லாம் 9,206 crores வருது. fresh fruits and vegetable வந்து 9,182 crores. floriculture and seeds வந்து 1,265 crores. இது ஃபுல்லா காமிக்கிறாங்க சைட்ஸ்ல. நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் வந்து நான் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் வைஸ்ல ஷேர் போட காமிக்கிறேன் நான். நெக்ஸ்ட். ஓகே, இதுல வந்து பெர்சன்டேஜ் பாருங்களேன். 41% சீரியல்ஸ் ஓட ஷேர். இதுல அனிமல் ப்ராடக்ட்ஸ் வந்து 23, அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து 19, ப்ராசஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் 8% அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் 8% வராது, இது 6% வருது. floriculture and seeds வந்து 1%. இது வந்து ஷேரிங் காமிக்கிறாங்க. அவுட் ஆஃப் அவர் 50% ஷேர் இன் அக்ரிகல்ச்சர். அப்பீடா தான் மேஜர் ஆஃப் அதர் கமாடிட்டி போர்ட்ஸ்ல பார்க்கும்போது அப்பீடா தான் ஜாஸ்தி நாங்க எக்ஸ்போர்ட் பண்றது. ஷெட்யூல் ப்ராடக்ட்ஸ்ல எங்களுக்கு தான் மேக்சிமம் ப்ராடக்ட்ஸ் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அதர் கம்பேர் டு அதர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் அண்ட் பாடிஸ் எல்லாம் இருக்காங்க. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். இதுல பார்க்கும்போது ஃப்ளோரிகல்ச்சர் நான் ஷேரிங் காமிக்கிறேன். மேஜர் மார்க்கெட் ஃப்ளோரிகல்ச்சர் வந்து யூஎஸ்ஏ, இங்கேருந்து போறது வந்து யூஎஸ்ஏ வந்து மேஜர் மார்க்கெட். ரெண்டாவது வந்து நெதர்லாண்ட், மூணாவது ஜெர்மனி, யூகே அண்ட் யுஏஇ. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சீட்ஸ்லயும் அதே மாதிரி நெதர்லாண்ட், யூஎஸ்ஏ, பெங்களாதேஷ், தாய்லாந்து அண்ட் பாகிஸ்தான். ஃப்ரெஷ் ஆனியன்ஸ் இந்த மேஜர் மார்க்கெட் பை ரோட்ல வந்து பெங்களாதேஷ் அண்ட் மலேசியா, யுஏஇ, ஸ்ரீலங்கா, நேபாள். யுஏஇ the fresh vegetables maximum the UAE, நேபாள், கொஞ்சம் யூகேக்கு போறது கட்டார் அண்ட் பெங்களாதேஷ். வால்நட்ஸ் வந்து பிரான்ஸ், யூகே, ஜெர்மனி, யுஏஇ அண்ட் நெதர்லாண்ட்ஸ். ஃப்ரெஷ் மேங்கோஸ் ஓட பார்க்கும்போது யுஏஇ, யூகே, யுஎஸ்ஏ, ஒமான் அண்ட் கட்டார். இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். மேங்கோஸ்ல மேங்கோஸோட யாரெல்லாம் ஜென்ரலா இங்க இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, யுஎஸ்ஏக்கு வந்து இது வரைக்கும் இராடியேஷன் ஃபெசிலிட்டி தான் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அதாவது அந்தந்த கண்ட்ரிக்கு ரிக்வயர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரிக்கு மொத்தமாவே ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜப்பான், கொரியா அண்ட் வேப்பர் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மலேசியா அஃப்கோர்ஸ் இராடியேஷன் ஃபெசிலிட்டி சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவும் இராடியேஷன் ஃபெசிலிட்டி சொல்லியிருக்காங்க. நியூசிலாண்டும் இராடியேஷன் ஃபெசிலிட்டி பண்ண சொல்லியிருக்காங்க போஸ்ட் ஹார்வெஸ்ட். ஏன்னா இன்னும் அந்த பெஸ்டிசைட் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து இராடியேஷன் கொடுக்கும்போது கில் த பெஸ்டிசைட் இன்சைட் தி மேங்கோஸ். ஸோ இது அவங்களோட இம்போர்ட்டிங் கண்ட்ரியோட ரிக்வயர்மெண்ட். இங்க வந்து நான் ஜென்ரலா சொல்லும் போது மேங்கோஸ் யூரோப்பியன் மார்க்கெட் வந்து ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து ஆஸ் ஆஃப் நவ் இங்க சதர்ன் ரீஜன்ல வெறும்
இதுலதான் இருக்கு. எங்க இனோவா பேக் ஹவுஸ் தான் எங்க கர்நாடகால ரெண்டுமே வச்சிருக்காங்க. ஹாட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சிருக்காங்க, இராடியேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்கு. இப்போதைக்கு டிபார்ட்மெண்ட் அக்ரி மார்க்கெட்டிங் வந்து கிருஷ்ணகிரியில, பிகாஸ் கிருஷ்ணகிரி இஸ் a பெல்ட் ஆஃப் மேங்கோ, அங்க வந்து இராடியேஷன் ஃபெசிலிட்டியும் இதுவும் வச்சிருக்காங்க, வேப்பரி ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டும் வருது. ஸோ ஏன்னா அங்கே இருக்கிற மேங்கோஸ் நியர்பை டு தி ஆர்ச்சிட்ஸ்ல வந்து அவங்க ப்ரொக்யூர் பண்ணி அங்க ப்ராசஸ் பண்றதுனால அந்த இடத்துல எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஐ திங்க் மார்ச்லயே இது முடியறது. ஸோ யாரெல்லாம் வந்து அவ்வளவு தூரம் எங்கேயும் போக வேண்டாம், மகாராஷ்டிராக்கெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், கர்நாடகாக்கு போக வேண்டாம். ஸோ தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வந்தாங்கன்னா அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கிரேப்ஸ்ல நெதர்லாண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு, ரஷ்யா, யூகே, பங்களாதேஷ். இப்போ சீசனும் போயின்னு இருக்கு. இதுல ஒரு கிரேப்ஸ்ல வந்து என்னன்னா நாங்க ஒரு ட்ரேசபிலிட்டி சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஸ்லைட்ஸ்ல நான் சொல்றேன். இதுல வந்து அப்பீடா வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க அந்த ட்ரேசபிலிட்டி சிஸ்டம்ல. இன்னி வரைக்கும் 2006ல இருந்து பாத்தீங்கன்னா நாங்க பண்ண சாஃப்ட்வேர்ல இது வரைக்கும் பெஸ்டிசைட்ஸ்ல கண்டே பிடிக்க முடியல. அத மாதிரி அந்த ட்ரேசபிலிட்டி சிஸ்டம் ஒர்க் பண்ணிருக்கு. பட் இருந்தாலும் இதுல இந்தியாவோட ஷேர் ரொம்ப கம்மியா இருக்கு. பட் நம்ம மேஜர் மார்க்கெட் நெதர்லாண்ட்ஸ் தான் மேஜரா கிரேப்ஸ் போறது, அண்ட் ரஷ்யா, யூகே அண்ட் பங்களாதேஷ் அண்ட் ஜெர்மனிக்கு போறது. அதர் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் UAE, பங்களாதேஷ், ஈரான், நேபாள் அண்ட் ஓமான். பீட்டில் லீவ்ஸ்ல வந்து ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், UAE அண்ட் நேபாள். குக்கும்பர் USA, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு, ஸ்பெயின் அந்த மாதிரி கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியாவுக்கும் போறது. நெக்ஸ்ட் ஸ்டீப் மேங்கோ பல்ப் ப்ராசஸ்ட் வெஜிடபிள் USA, UK, ஜெர்மனி, தாய்லாந்து, ரஷ்யா. ரஷ்யா ரொம்ப கம்மியா, பட் இது கர்கின்ஸ் பத்தி சொல்லும்போது தமிழ்நாடுல ஒரு 5-6 எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. பட் மேஜர்லி வந்து கர்நாடகாலேருந்து தான் அங்க எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தி, இங்கேருந்து மேங்களூர் சி அண்ட் சென்னை சி போர்ட்லேருந்து போறது. பட் தேர் ஆர் வெரி ஆக்டிவ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் தமிழ்நாடு. அவங்க 5-6 பேர் நல்லா ரெகுலரா பண்ணிட்டு வராங்க. ஐ திங்க் தேர் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டிங் டு USA, UK. அவங்க கிட்ட அவங்க இம்போர்ட்டிங் கண்ட்ரியோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அந்தந்த கண்ட்ரீஸோட டியூட்டி இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம், சர்டன் கண்ட்ரீஸ்ல ப்ராடக்ட் வைஸ்ல டியூட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ வி ஆர் டாக்கிங் டு தி கண்ட்ரி வைஸ் இதை நாங்க ரிசால்வ் பண்ணிட்டு வரோம். நாங்க மேங்கோ பல்ப் வந்து சவுதி தான் மேஜர், ஏமான், நெதர்லாண்ட்ஸ், குவைத் அண்ட் USA. ப்ராசஸ்ட் ஃப்ரூட், ஜூசஸ் அண்ட் நட்ஸ்ல நெதர்லாண்ட்ஸ், USA, சவுதி, UAE அண்ட் ரஷ்யா. பல்சஸ்ல சைனா, மேஜர் மார்க்கெட் USA, அல்ஜீரியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா. Buffalo meat, Vietnam, Malaysia, Egypt, Indonesia, Iraq. The buffalo meat, sheep meat, other meat, processed meat, animal casings. இது எல்லாமே இப்போ எங்களுக்கு ஆன்லைன் சிஸ்டம்ல பண்ணிருக்காங்க meat.netல. ஸோ எவ்வளோ இந்த meat.netல ப்ராசஸிங்ல வந்து பேக்வர்ட் லிங்கேஜஸ் நாங்க லிங்க் பண்ணிருக்கோம். அதனாலதான் இவ்வளவுக்கும் நாங்க we are able to sustain this exports. இல்லைன்னா இது பேக்வர்ட் லிங்கேஜஸ்ல நம்ம ஜாஸ்தி அங்க இருக்கிற மைக்கோடாக்சின்ஸ் அண்ட் அதர் மீன்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் அங்க கண்டுபிடிக்கிறதுனால நம்ம கன்சைன்மெண்ட்ல ஸோ டாக்ஸிக்ஸ் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க அந்த ப்ராசஸிங் பஃபலோ மீட்லயும் அதுலயும். ஸோ இது பேக்வர்ட் லிங்கேஜஸ்ல நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துருக்கோம். ஸோ வி ஆர் சஸ்டெய்னிங் வித் ஆல் தீஸ் கண்ட்ரீஸ். இல்லைன்னா நம்ம வந்து இந்த ட்ரேசபிலிட்டி சிஸ்டம்ல நாங்க பண்ணலன்னா இந்த எக்ஸ்போர்ட்ஸ் இது கூட ஆயிருக்காது. நிறைய இந்தோனேஷியா கூட திடீர்னு பேன் பண்ணிட்டாங்க பஃபலோ மீட், நம்ம இந்தியால இருந்து வேண்டாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ்லி பஃபலோ மீட் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தது நம்ம எக்ஸ்போர்ட்ஸ். டியூ டு வேரியஸ் கண்டிஷன்ஸ் அவங்களோட இம்போர்ட்டிங் கண்ட்ரி ரிக்வயர்மெண்ட்னால இது கம்மி ஆயிடுது. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து செகண்ட்க்கு வந்திருக்கு, இல்லைன்னா சீரியல்ஸ் இப்போ ஃபர்ஸ்டுக்கு போயிருக்கு. அதே மாதிரி பவுல்ட்ரி ப்ராடக்ட்ஸும் ஓமான், மால்தீவ்ஸ், இங்க நிறைய தமிழ்நாடு பவுல்ட்ரி பெல்ட்டே இருக்கு, நாமக்கல், சேலம், ஈரோடு அண்ட் ப்ராசஸ்டு செக்டர் நியர் கோயம்புத்தூர்ல லைக் சுகுணா அண்ட் சாந்தி பவுல்ட்ரி எல்லாரும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இன் வேரியஸ் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பவுல்ட்ரியில. ஸோ அவங்க மேஜரா பார்க்கும்போது ஓமான், மால்தீவ்ஸ், இந்தோனேஷியா, ரஷ்யா அண்ட் வியட்நாம்க்கு இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைரி ப்ராடக்ட்ஸ். ஹலோ ஹலோ ஓகே. Dairy வந்து actually it goes to all European market and other countries also. Major market பாத்தீங்கன்னா dairy வந்து யூரோப்பியன் மார்க்கெட் தான் இருக்கு. அண்ட் கார்கம் இங்க சொல்ல வேண்டியது கேசின் வந்து வேல்யூ ஆட் அந்த கேசின் ப்ராடக்ட் அனிமல் கேசிங்ஸ் வந்து மேஜர் மார்க்கெட் இஸ் பிலிப்பீன்ஸ், கொரியா,
Turkey and USA and Japan. And Olivin, the egg and milk products இருக்கு. அதுல majorly it goes from Japan, Vietnam, Indonesia, Thailand and Philippines. Groundnut வந்து இங்க தமிழ்நாடுல ஒரு 12 units இருக்கு. And கர்நாடகால ஒரு 3-4 units இருக்கு. இதுல நான் சொல்லணும், இந்த கிரவுண்ட்நட்ஸ்ல யாருக்கெல்லாம் இந்த கிரவுண்ட்நட்ஸ் ஆர்டர் கிடைக்கிறதுனா அவங்க அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்பீடாவோட பீனட் ஷெல்லிங் கிரேடிங் யூனிட்ல தான் ப்ராசஸ் பண்ணி ஆகணும். அவங்க கிட்ட பேசி ப்ராசஸ் பண்ணி ஆகணும். அவங்கள்ட்டேருந்து தான் இந்த சிஓஇ சர்டிபிகேட் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் வாங்கி தான் எங்க கிட்ட அப்ளை பண்ணணும். ஆரோ பெங்களூர் கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் கொடுத்த அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டே ஆகும். இட் இஸ் ஆல் இன்டர்லிங்க்டு, பேக்வர்ட் லிங்கேஜஸ்ல இருக்கு. இதுல லெபார்டரி டெஸ்டிங்லாம் வருது. ஸோ கிரவுண்ட்நட்ஸ்ல இந்தோனேஷியா, வியட்நாம், பிலிப்பீன்ஸ், மலேசியா அண்ட் தாய்லாந்து certain COO certification of origin certification problems ஆயிருக்கு. ஆன்லைன் இஷ்யூஸ்லாம் ஆயிருக்கு. ஸோ டெல்லியில வந்து நாங்க இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்பப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் ஏதோ ரிசால்வ் ஆயிட்டு வருது. பட் ஸ்டில் மோர் தி சிஓஓ ஆன்லைன் இஷ்யூஸ் வந்து இந்தோனேஷியா கண்ட்ரில ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ இது பட் தே ஆர் கண்டினியூங் வித் த சேம் பேட்டர்ன் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கு. வியட்நாம் வந்து இஸ் அ வெரி டஃப் கண்ட்ரி. ஸோ நீங்க அல்ஃபா டாக்சின் லெவல் ரொம்ப பார்த்து அனுப்பணும். இது 7% மேல இருந்ததுன்னா அல்ஃபா டாக்சின், then consignment will be rejected. So Philippines and Malaysia and Thailand, of course இவங்கெல்லாம் நம்ம மேஜர் மார்க்கெட் as of now. அவங்க வந்து they are our buyer, அவங்க நம்ம customer also, and they love and they like our Indian peanuts also. கார்கம்ல USA, கார்கம்ங்கிறது இந்த கொத்தவரங்காவை ட்ரை பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து பவுடர் ஃபார்ம்ல எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. மேஜர்லி ப்ரொடக்ஷன் வந்து ராஜஸ்தான்ல ஆறுது. இது மேஜர் வந்து இன்கிரீடியன்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட், அதாவது ஃபார் தி பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி ஆர் ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த கார்கம் பவுடர் யூஸ் ஆகும். ஸோ தி மேஜர் மார்க்கெட் இங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து யுஎஸ்ஏக்கு போயிட்டு இருக்கு. ரஷ்யா, நார்வே, ஜெர்மனி அண்ட் சைனா. ஜாகரி அண்ட் கன்ஃபெக்ஷனரியில ஸ்ரீலங்கா, நைஜீரியா, நேபாள், மலேசியா அண்ட் தன்சானியா. cocoa products USA, Indonesia, Turkey, Nepal and Brazil. Cereal preparation la USA, Nepal, Bangladesh, UAE and UK. Milled products, அதாவது mill products இப்ப எல்லாமே சொல்லலாம். millets, coarse grains எல்லாமே இப்ப mill products ல வருது. So majorல இப்ப USA க்கு போயிட்டு இருக்கு. UAE, Qatar, Australia and UK. Alcoholic beverages UAE, Singapore, Netherlands, Ghana and Nepal. Miscellaneous preparation USA, UAE, Nepal, Australia and Iran. Basmati வந்து Iran, Saudi Arabia, Iraq, UAE and Kuwait. Next. Wheat வந்து மேஜர் நம்ம பை ரோட்ல நேபாளுக்கு போயிட்டு இருக்கு. பங்களாதேஷ், UAE, சொமாலியா, கொரியா. 1% தான். மேஸ் வந்து நேபாள், பங்களாதேஷ், மயன்மார், பாகிஸ்தான், பூட்டான். Other cereals processல வந்து பாகிஸ்தான், UAE, Saudi Arabia, Nepal and USA. Next. Product crops நாம ஐடென்டிஃபை பண்ணது வந்து ரைஸ், வெஜிடபிள், பவுல்ட்ரி, முருங்கா, தென் முன்னாடி காமிங்களே, அதுக்கு முன்னாடி மில்லட்ஸ். இப்போ வர ப்ராடக்டா மில்லட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃப்ளோரிகல்ச்சர் ஆல்ரெடி இருக்கு. முருங்காவும் இந்த மில்லட்ஸும் முருங்காவும் நம்ம மில்லட்ஸ் அண்ட் முருங்கா வில் பி அவர் சூப்பர் ஃபுட். ஸோ இது ஜென்ரலாவே இது நம்ம ப்ரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. முருங்கா ஆல்ரெடி போயின்னு இருக்கு. வேல்யூ ஆடட்ல வேரியஸ் கண்ட்ரீஸ்க்கு போயின்னு இருக்கு இது. ஸோ இது நாங்க மேஜர் கிராப் இப்போ தமிழ்நாடுல நம்ம இப்போ காமிக்கிறோம். அண்ட் இது நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸும் லீடிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு 5-6 எக்ஸ்போர்ட்டர்ஸ் முருங்கா வருஷ கணக்கா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு as of now HS கோட் இல்ல. So it is going in the other processed vegetable formல export காமிக்கிறாங்க இது வரைக்கும். So அதுக்கு HS கோட்க்கு ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. And millets also as of now HS கோட்க்கு இன்னும் வாங்கல. இந்த HS கோட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கும். Next. ரைஸ், வெஜிடபிள். இதுல வந்து கிராப்ஸ்ல தமிழ்நாடோட எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் எவ்வளோ? 1920ல மேஸ் வந்து தமிழ்நாடுல 80 crores போயிருக்கு. அதே மாதிரி ஏப்ரல் டு செப்டம்பர் வந்து 28 crores போயிருக்கு இங்க இருந்து தமிழ்நாடுல இருந்து. ஃப்ளோரிகல்ச்சர் வந்து 228 and 103 in spite of the கோவிட் பீரியட்ல ரொம்பவே நல்லா எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. ரைஸ் 485 crores and 511 crores. வெஜிடபிள்ஸ் வந்து 149, 81.
poultry 267 and 97. பிகாஸ் இங்க நிறைய டெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, லெபார்டரி டெஸ்டிங் இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கம்மியா காமிக்கிறது. மோரோவர் கோவிட் பீரியட்ல நிறைய லாக்டவுன் பீரியட்ல இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. 97.42 இஸ் a very good export from தமிழ்நாடு ரீஜன். நெக்ஸ்ட், இப்போ புதுசா நாங்க ஒரு இனிஷியேட்டிவ், அதாவது ஜிஐ கொண்டு வரணும். ஜிஐ கிராப்ஸ் வந்து ரெஜிஸ்டர்டு ஜிஐ கிராப்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் அபிடா ஷெட்யூல் ப்ராடக்ட்லயும் இது முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து என்னெல்லாம் கிராப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம்னா, விருப்பாட்சி ஹில் பனானா, சிறுமலை ஹில் பனானா, மதுரை மல்லி, நெக்ஸ்ட் கொடைக்கானல் மலைப்பூண்டு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், பழனி பஞ்சாமிர்தம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. இந்த ஜிஐ பத்தி கொஞ்சம் நான் சொல்லலான் இருக்கேன் நான். அதாவது இப்போ ரெண்டு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ ஓனர்ஸ் நாங்க கண்டுபிடிக்கிறோம். இது ஜிஐக்கும் நார்மல் எக்ஸ்போர்ட்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த ஜிஐங்கிறது சென்னையில இருக்காங்க அந்த ஆபீஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆபீஸ் இருக்கு. அவங்கதான் ஜிஐ டேகோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், அவங்கதான் பேட்டன்ட் எல்லாம் பண்ணி ஜிஐ கிராப்க்கு அவங்கதான் சர்டிஃபை பண்றாங்க. அண்ட் இப்போ வந்து ஜிஐயோட ட்ரேசபிலிட்டிஸும் நாங்க அப்பிடா பண்ணிட்டு வரோம். அதாவது பேக்வர்ட் லிங்கேஜஸ்ல இருந்து எப்படி இது எக்ஸ்போர்ட் வந்து இது வந்து நம்மளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஜிஐ டேகோட ப்ராடக்ட் என்னன்னா, நம்ம ப்ரொடக்ஷன்ஸை கொஞ்சம் நிறைய பார்க்கணும். ஆஸ் பர் தி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இம்போர்ட்டிங் கண்ட்ரி ரிக்வயர்மெண்ட்க்கு நம்ம ப்ரமோட் பண்ணணும் இந்த ஜிஐ ப்ராடக்ட்ஸ். இந்த ஏஇபிங்கிறது பிரைம் மினிஸ்டரோட விஷன் வந்து டபுளிங் இன்கம் தான் இந்த இதுலயும் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கறது. இது மெயின் விஷன் அவரது. ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த 30 பில்லியன் 60 பில்லியன் ஆக்கணும் 2022ல. அதுல வந்து எல்லாமே எக்ஸ்போர்ட் பேஸ்கெட்ல என்னெல்லாம் ஹை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அந்த பேஸ்கெட்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட், இன்ஸ்டிடியூட்ஸ், எஃபிஓ, எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணும். அது பேர் தான் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம். இன்ஸ்டிடியூஷன் மெக்கானிசம்ல அவங்கவுங்க ரோல் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கோம். எப்படி எக்ஸ்போர்ட் ஹப் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு வராங்களோ அதே மாதிரி நாங்களும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கோம். இதுல என்ன ஆகும்னா, அந்த இஷ்யூஸ் பேக்வர்ட் லிங்கேஜஸ்ல என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கோ அதையும் நம்ம குவாலிட்டிக்கு கொண்டு வரலாம். அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வேண்டிய மார்க்கெட் அக்சசிபிலிட்டிஸ்ல இந்த கண்ட்ரீஸ்க்குலாம் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ், என்ன பண்ண என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஒரு கமிட்டி மெம்பர்ல நாங்க மெயினா போட்டிருக்கோம். ஏன்னா அவங்களோட ரிக்வயர்மெண்ட் தான் இங்க தேவை இருக்கு. இந்த கிளஸ்டர் ஃபார்மேஷன்ல இம்போர்ட்டிங் கண்ட்ரியோட ரிக்வயர்மெண்ட், குவாலிட்டி, சைஸ், ஸ்பெசிபிகேஷன் சொல்லும் போது இங்க இருக்க இந்த கமிட்டி வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரிக்வயர்மெண்ட்ல இந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்கு. இந்த விஷன் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ல இங்க டபுளிங் இந்தியா ஷேர் இன் வேர்ல்ட் அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் இந்த குளோபல் வேல்யூ செயின். அதாவது இந்த நாட் ஓன்லி ஃப்ரெஷ் மாதிரி வேல்யூ ஆடட் செயின்லயும் நம்ம இதுல ப்ரமோட் பண்ணலாம். அதாவது இம்போர்ட்டிங் மெஷினரிஸ் எல்லாம் கொண்டு வந்து அங்க பண்றது பதிலா இங்க ப்ராசஸிங் பண்ணலாம். இப்போ எம்எஃபிஐ கார நிறைய மெகா ஃபுட் பார்க்ஸ் பண்றாங்களே, ஸோ அந்த மாதிரி மெகா ஃபுட் பார்க்ஸ்லயே வைசினிட்டி ஆஃப் தி கிளஸ்டர் ஏரியால எங்கெல்லாம் இருக்கோ இது வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஃபெசிலிட்டி அங்க கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் எஃபிஓஸ்க்கும் நாங்க ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறோம். இங்க எஃபிஓஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த எஃபிஓஸ் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆஸ் அன் எக்ஸ்போர்ட்டர். இல்ல இருக்கிற எஃபிஓ வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் கிட்ட கொடுக்கலாம். ஆர் எஃபிஓ வந்து ரெஜிஸ்டர் ஆகலாம் எக்ஸ்போர்ட்டரா. அவங்க வந்து இந்த எந்தெந்த கிளஸ்டர்ஸ்ல நாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோமோ, எந்த கிராப்பை நாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோமோ தமிழ்நாடுல அவங்கள வந்து சேர்க்கலாம். இது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்வேன். நானு நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லுங்க. எடுத்துக்கா மேடம். இதுல நாங்க தமிழ்நாடுல வந்து பனானா டிஸ்ட்ரிக்ட்ல ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். திருச்சி, தேனி அண்ட் பொள்ளாச்சி. போல்ட்ரியில வந்து நாமக்கல், சேலம் அண்ட் ஈரோடு. இதுல எல்லாமே ஆக்சுவலா தேனியில ஆல்மோஸ்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு கலெக்டர் அண்டர்ல. அதே மாதிரி திருச்சியும் பொள்ளாச்சியும் பைப்லைன்ல இருக்கு. ஆல்ரெடி எக்ஸ்போர்ட்ஸ் ஆனா பாயிண்ட் இருக்கு. பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி வைஸ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து நிறைய மானிட்டரிங் சிஸ்டம்லாம் நாங்க பண்ணிட்டு வரோம். அண்ட் அங்க மானிட்டர் லோக்கல் நோடல் ஆஃபீஸர்ஸ் அங்க உட்காந்து இது மானிட்டர் பண்ண ஆஸ் பர் தி ஏஇபி ஆப்ஜெக்டிவ்னால அங்க ஒரு மானிட்டரிங் ஆஃபீஸரை பார்த்து அங்க வந்து மானிட்டர் பண்ணா அது குவாலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது எப்படி பேக்வர்ட் லிங்கேஜஸ்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் இன் சப்போர்ட் ஆஃப் என்ஆர்சிபி
லெபார்டரி, NRCB இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி பவுல்ட்ரியில வந்து தனுவாஸ் நாமக்கல்ல இருக்காங்க. அவங்க சப்போர்ட் எங்கெல்லாம் தேவை இருக்கோ எக்ஸ்போர்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இங்க ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்போர்ட்டர் தான். ஐ திங்க் இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யூ கேன் ஸ்கிப் திஸ் ஸ்லைட். இதெல்லாமே ஸ்கிப் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணுங்க இதெல்லாம். இதுதான் லிங்க் இருக்கு, இந்த அப்பீடாவோட லிங்க் இது இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஆயிருக்கு இந்த சென்டர்ல. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆன்லைன் ப்ரொசீஜர் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் 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 கமிங் டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இது 4 வகையா பிரிச்சிருக்கோம். டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிட்டி டெவலப்மெண்ட், மார்க்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆர்கானிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ப்ரொடக்ஷன் இல்ல, சாரி, ஆர்கானிக் டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். இதுல இந்த 4 காம்போனன்ட்ல நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருந்து டீடைலா நான் சொல்லின்னு வரேன் நானு. நெக்ஸ்ட், இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது இது அப்பீடா ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு தான் கொடுக்குறோம். இது 4 காம்போனன்ட்ஸ் பிரிச்சிருக்கோம். இன்டிகிரேட்டட் பேக் ஹவுஸ், 40% ceiling of 1 crore. இந்த பேக் ஹவுஸ்ங்கிறது ஃபார் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு தான் மாத்திரம். ஸோ இந்த யூரோப்பியன் கண்ட்ரியோட லே அவுட், அதாவது பேக் ஹவுஸ் நாங்க வந்து லே அவுட் டயக்ராம் இருக்கு. அந்த லே அவுட் டயக்ராம் எங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஐகான்ல நோட் ஆன் பேக் ஹவுஸ், அது பிரகாரம் தான் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல அப்ளை பண்ணணும் ஃபார் அப்ரூவல் வித் அப்பீடா. இங்க கிளைம் பண்ணும்போது அந்த லே அவுட் டயக்ராம் வரைஞ்சு கன்ஸ்ட்ரக்ட் எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அக்கார்டிங் டு, அதாவது சார்ட்டிங், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நாங்க கொடுக்கறது இல்ல. சார்ட்டிங், கிரேடிங், ப்ரீ கூலிங், கோல்ட் ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கிங், அதாவது பேக்கிங் செக்டர்ல ஒன்னும் ஜென்ரலா இருக்காது, வேயிங் மெஷின் தான் ஜென்ரலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்க்கு, மெஷினரிஸ்க்குலாம் நாங்க கொடுக்குறோம். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நாங்க கொடுக்கறது இல்ல. இதுல வந்து 3 கொட்டேஷன்ஸ் வேணும். எங்க ஸ்கீம் வந்து 3 கொட்டேஷன்ஸ், L1, L2, L3 கொட்டேஷன்ஸ் தேவை. மினிமம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கைட்லைன்ஸ், ஜெனரல் ப்ரொசீஜர் கைட்லைன்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். அந்த கைட்லைன்ஸ்ல வந்து உங்களை RCMC காப்பி கேட்பாங்க, IEC காப்பி வேணும், அப்புறம் உங்க யூனிட்டோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அதாவது FSSA சர்டிபிகேட் இருந்தா கேட்டிருப்பாங்க. அப்புறமா இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபில் அப் பண்ணணும். எக்ஸ்போர்ட் எவ்வளவு பண்ணிருக்கீங்க, எப்போ இந்த ஃபெசிலிட்டி வந்து இன்டிகிரேட்டட் பேக் ஹவுஸோ எந்த காம்போனன்ட் நீங்க அவைல் பண்ண போறீங்களோ இதுக்கு முக்கியத்துவம், அதாவது இது பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்க எக்ஸ்போர்ட் எவ்வளவு நீங்க டார்கெட் பண்ண போறீங்க, அந்த ஃபார்ம் ஒண்ணு இருக்கும். அந்த ஃபார்ம், அத 3வதுல வந்து ப்ரொஜெக்ஷன், ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்னு ஒண்ணு வரும். இது ஒன்னும் லாஸ்ட் 3 இயர்ஸோட எக்ஸ்போர்ட் கேட்பாங்க, ஆன்டிசிபேட்டட் ஒன்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த கொட்டேஷன்ஸ், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி ஆகணும். சப்மிட் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு ஐட்ராக் நம்பர் வரும். இந்த ஐட்ராக் நம்பரோட ஹார்ட் காப்பியோட எங்களுக்கு 2 செட்ஸ் இங்க அப்பீடா பெங்களூருக்கு அனுப்பணும். ரொம்ப இதுக்கு முக்கியத்துவம் நான் கொடுக்குறேன், பிகாஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமை பத்தியே தெரியல. ஸோ இதுக்கு ஜென்ரலா சரியா நோட் பண்ணிக்கோங்க இதை. அதாவது பேக் ஹவுஸ் பண்ணும்போது ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் எப்படி நீங்க, அதாவது ரா மெட்டீரியல் ஏரியாலேருந்து, ப்ராசஸிங் ஏரியாலேருந்து பேக் ஹவுஸ் ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ், எதனால இதுக்கு பேக் ஹவுஸ் நீங்க போறீங்க. அப்புறமா அந்த லே அவுட் டயக்ராம்லாம் காமிச்சுட்டு இந்த மாதிரி மெஷினரிஸ்லாம் ப்ரொபோசலோட L1, L2, L3 லே அவுட் டயக்ராம். ஸோ இந்த ஃபுல் ப்ரொபோசலோட இந்த பேக் ஹவுஸ்க்கு அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ப்ரீ கூலிங் அண்ட் கோல்ட் ஸ்டோரேஜ், ப்ரீ கூலர் அண்ட் மொபைல் ப்ரீ கூலிங்க்கும் நாங்க கொடுக்குறோம். ஃப்ரம் ஃபார்ம் லெவல் டு பேக் ஹவுஸ். இதுல நாங்க ஒரு எக்ஸ்போர்ட்டருக்கு 2 ப்ரீ இன்சுலேட்டட் வேன் ஆர் ரெஃபர் வேனுக்கு நாங்க அப்ளிகபிள் இருக்கு இந்த காம்போனன்ட்ல. இதுலயும் 3 கொட்டேஷன்ஸ். எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயுமே, எல்லா காம்போனன்ட்லயுமே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்டர் பண்ணணும் ஆன்லைன்ல. அந்த ஆன்லைன்ல எங்க போகணும், எக்ஸ்போர்ட்டர்ஸ் லாகின், யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் காம்போனன்ட்ல போய் என்டர் பண்ணினோன்னு காம்போனன்ட்டை செலக்ட் பண்ணி அங்க இருக்கிற முதல்ல மேனுவல்ல படிங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ண சொல்றாங்களோ அந்த அப்லோட் பண்ணி உங்க டெஸ்க்டாப்ல வச்சுட்டு மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி அதே ஹார்ட் காப்பியை இங்க நீங்க பெங்களூர் ஆஃபீஸ்க்கு சப்மிட் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டை நாங்க டெல்லிக்கு அனுப்புவோம். டெல்லியில வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த அப்ளிகேஷனை டெக்னிக்கல் கமிட்டியில போடுவாங்க. டெக்னிக்கல் கமிட்டியில ஓகே ஆனா உங்களுக்கு இன் பிரின்சிபல் அப்ரூவல் லெட்டர் கிடைக்கும்.
இந்த இன் பிரின்சிபல் லெட்டர் கிடைச்ச அப்புறம் நீங்க வந்து உங்க வேலையை கமிஷன் பண்ணலாம், அதாவது ஆர்டர் பண்ணலாம் உங்க மிஷின். பட் உங்களோட இது ப்ராஜெக்ட் ஆனா ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, அதுல நீங்க அப்ளிகேஷன் இங்க போடும் போதே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா பை சான்ஸ் உங்க ஐபிஏ லெட்டர்ல வந்து காஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வந்து கம்மியா போயிடுதுன்னா, சாங்ஷன் அமௌண்ட் பிஃபோர் ஐபிஏல நீங்க என்னெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிருக்கீங்களோ அது வந்து நாங்க கொடுக்க முடியாது. சோ அதனாலே கொஞ்சம் சேஃபர் சைட்ல நீங்க ஐபிஏ லெட்டர் வர வரைக்கும் கொஞ்சம் நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும் உங்க ப்ராஜெக்ட். இதுதான் கொஞ்சம் டிலே ஆகும் எங்க சைட்ல, பிகாஸ் டெக்னிக்கல் கமிட்டி உங்க ஸ்க்ரூட்னி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பார்த்த அப்புறம் அது கமிட்டில போடுவாங்க. தென் சில கேஸ் வந்து பெரிய மாலை ப்ராஜெக்ட்னா இட் வில் கோ டு போர்ட் மீட்டிங், அதாவது 1 crore 2 crore ப்ராஜெக்ட்ல போர்ட் மீட்டிங்க்கு போகும். ஸோ இதெல்லாம் டெக்னிக்கல் கமிட்டிக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. இந்த கேபிள் ஹேண்ட்லிங் சிஸ்டம்ங்கிறது பனானால இந்த பனானா தோப்புக்குள்ள உள்ள போகும்போது ஒரு கேபிள் கார் பனானால ஒரு மெஷின் இருக்கு, அது வந்து தொடாமைக்கு கிராப்ப பனானாக்கு வந்து குவாலிட்டி, அதாவது பழங்கள் வந்து நெஞ்சு போகாது. சோ அதே மாதிரி உங்களுக்கு உங்க கிராப்ல ஏதாவது கிராப் இருக்கா, உங்க காய்கறிகள் கட் பண்றதுக்கு ஏதாவது மிஷினரி உங்களுக்கு தயார் பண்ணிருக்கீங்களா, இல்ல இம்போர்ட்டிங் மிஷினரி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா உங்க கிராப்ஸ்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க அவைல் பண்ணலாம். 40% சீலிங் ஆஃப் 1 crore. இந்த ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி ஹார்டிகல்ச்சர் கிராப்ங்கிறது இதுல என்ன கொடுக்குறோம்னா சார்ட்டிங், அதாவது ஹாட் வாட்டர் பிளான்ட், ட்ரீட்மெண்ட் பிளான்ட், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிக்கு தேவை இருக்கிறத சார்ட்டிங் கிரேடிங் லைன்ல இந்த பேக்கோஸ்லயே இதுல அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்க. இல்ல வேற ஏதாவது ப்ராசஸிங், சார்ட்டிங் கிரேடிங், பேக்கேஜிங், கோல்ட் ஸ்டோரேஜ், இல்ல ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ல குவாலிட்டிக்கு வேண்டியது ஹாட் வாட்டர் டிப் ட்ரீட்மெண்ட் வந்து ஜெனரலி 52 degrees சென்டிகிரேட், இது வந்து என்பிபிஓட கைட்லைன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அது பார்த்து நீங்க இந்த பேக் ஹவுஸ்ல நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். சார்ட்டிங் கிரேடிங் லைனோட ஹாட் வாட்டர் டிப் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு 40% சீலிங் ஆஃப் 1 crore நாங்க இந்த ஃபெசிலிட்டியை கொடுக்கிறோம். நெக்ஸ்ட், இங்க ஃபுட் ப்ராசஸிங் செக்டர்ல பார்க்கும்போது நாங்க என்டையர் ப்ராசஸிங் செக்டருக்கு கொடுக்கல, நாங்க கொடுக்கறது வந்து மிஸ்ஸிங் கேப்ஸ்க்கு தான். என்டையர் லைன் ஆஃப் ப்ராசஸிங் செக்டர்ல வந்து நாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் கொடுக்குறாங்க. இங்க வந்து மிஸ்ஸிங் கேப்ஸ்ங்கிறது எக்ஸ்ரே ஸ்கிரீனிங் மிஷின் ஆர் ஸ்கிரீனிங் எக்யூப்மெண்ட் ஆர் வைப்ரேட்டர், குக்கிங் பிளஞ்சிங் லைன், IQF, சார்டெக்ஸ், ஃபிளித் மெட்டல் டிடெக்டர், சென்சர், வைப்ரேட்டர். அதாவது இந்த வைப்ரேட்டர்லயே உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் லைன் ஒண்ணு கிடைக்கிறது, அது கூட நீங்க மிஸ்ஸிங் கேப்ஸ்ல கொடுக்கலாம். இந்த மிஸ்ஸிங் கேப்ஸ்ல என்னன்னா குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்கு தான் நாங்க கொடுக்குறோம். ஸோ வேற ஏதாவது காம்போனன்ட்ல நீங்க அப்ளை பண்ணும்போது, வேற நியூ எக்யூப்மெண்ட் ஷோ பண்ற போது நீங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும், இது குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுமா, அதாவது இந்த இடத்துல வந்து குவாலிட்டியை ப்ராசஸிங் செக்டர்ல வந்து இம்ப்ரூவ் பண்றது, அதாவது டிட்டீரியேட் பண்ணல, இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நான் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த ப்ராசஸிங் லைன்ல நான் வைக்கிறோம் அப்படின்னு நீங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும். ஸோ இதுலயும் நாங்க ப்ராசஸிங் செக்டர்ல ரெஃபர் டிரான்ஸ்போர்ட் யூனிட்டும் மொபைல் ப்ரீ கூலிங் யூனிட்டுக்கும் கொடுக்குறோம். இதுல வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஜென்ரலாவே மோஸ்ட்லி இதுல இந்த 2 காம்போனன்ட்டும் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவைல் பண்ணலாம். 40% சீலிங் ஆஃப் 1 crore, அதாவது 60% வந்து நீங்க பேங்க் லோன் எடுக்கலாம், 40% நாங்க சப்சிடி கொடுக்குறோம். நெக்ஸ்ட், குவாலிட்டியில பார்க்கும்போது இதுல எக்ஸ்போர்ட்டர்ஸும் அதர் ஏஜென்சிஸையும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் குவாலிட்டி அண்ட் ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுல 40% சீலிங் 4 lakhs. இப்போ ப்ராசஸிங் செக்டர்ல உங்களுக்கு ஜென்ரலாவே HACCP சர்டிபிகேட் வேணும், ISO 22000 வேணும், BRC சர்டிபிகேட் வேணும், ஹலால் சர்டிபிகேட் வேணும். ஸோ இந்த மாதிரி சர்டிபிகேட்க்கு வந்து நாங்க 40% சீலிங் ஆஃப் 4 lakhsக்கு கொடுக்குறோம். ஏன்னா ஃபுட் சேஃப்டி கம்ப்ளைண்ட்ஸ் இன்டர்நேஷனல் ரிக்வயர்மெண்ட்க்கு படி நாங்க வந்து இந்த ப்ராசஸ் சப்சிடி கொடுக்குறோம். இங்க குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல வந்து உங்களுக்கு சர்டிபிகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்காங்க, லைக் DUV, DNV, SGS, அந்த மாதிரி ஒரு நிறைய சர்டிபிகேஷன் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்கள வந்து 3 quotations வாங்கிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் இதுல. ஸோ அதே மாதிரி தான் எங்க ஜென்ரலாவே எல்லா ஸ்கீமுமே 3 quotations வேணும், அது லோவஸ்ட் தான் நாங்க அப்ரூவ் பண்றோம். ஸ்டாண்டர்டைசேஷன்ங்கிறது அப்பீடாவோடது. 3வது ஹேண்ட் ஹெல்ட்
இதுல வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நீங்க கிரியேட் பண்றீங்களா ட்ரேசபிலிட்டி சிஸ்டம்ல, சோ அதுக்கும் நாங்க 40% சீலிங் ஆஃப் 4 lakhsக்கு கொடுக்குறோம். இது வந்து ஜெனரலா ஆர்கானிக்கு கொடுக்குறோம், சர்டிபிகேஷன் பாடிஸ்க்கு அண்ட் ரெகக்னைஸ் லெபார்டரிஸ்க்கும் அபார்ட் ஃப்ரம் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லும் இதுல அவைல் பண்ணலாம். அண்ட் என்பிஓபி ஆர்கானிக் செக்டர் காராலுக்கும் இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகுது. நெக்ஸ்ட், இதுல டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரியல் ஸ்கில்ஸ்ல எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் அதர் ஏஜென்சிஸ்க்கும் 3 பார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ட்ரைனிங் வந்து கெப்பாசிட்டி பில்டிங், அபிடா ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அபிடா ரெகக்னைஸ்ட் லெபார்டரி, சர்டிபிகேஷன் பாடிஸ் ஆஃப் ஆர்கானிக் ப்ரொடக்ஷன், ஸ்டேட் ஏஜென்சி ஆர் இந்த காம்போனன்ட்ல அப்ளிகபிள் ஆகுது. இதுல வந்து 1.5 lakhsக்கு கொடுக்குறோம். 27 இது வந்து 2019 and 20 மட்டும் இந்த ஸ்கீம் இருக்கு. சோ இது ஆக்சுவலா இது கோவிட் பீரியட்னால இது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா நாங்க 20 ஏப்ரல் 20லயே இந்த புது ஸ்கீம்ஸ் வரதா இருந்தது. பட் பிகாஸ் ஆஃப் கோவிட் நடுப்புற புது ஸ்கீம்ஸ் வரல. ஸோ தட்ஸ் வை சேயிங் 2017-18 அண்ட் 2019-20 இது காமிக்கிறது இது. பட் இந்த ட்ரைனிங் கெப்பாசிட்டி ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஜஸ்டிபிகேஷன்ஸ் கொடுக்கணும், நீங்க எதுக்கு நீங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ அந்த பிரகாரம் வந்து டெல்லி ஸ்க்ரூட்டனி, அதாவது நானே ஸ்க்ரூட்டனி பண்ணுவேன். எதுக்கு நீங்க போறீங்க, என்ன இதுக்கு ட்ரைனிங் எடுக்க போறீங்க, என்ன விஷயத்துக்கு எடுத்து ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தானா இது நாங்க இந்த ஸ்கீமை வந்து நாங்க இந்த ப்ரொபோசல் we will take it forward to Delhi. Seminars, workshop, outreach program organized or sponsored or assisted by APIDA. இதுல வந்து வைப்ரண்ட் தமிழ்நாடுக்கார இந்த மாதிரி ஸ்கீம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா வெரி லேட்டா இவங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஸ்டேட் பாடிஸ் எல்லாமே இந்த ஸ்கீமுக்கு அவைல் பண்ணலாம். அந்த செமினார், ஒர்க் ஷாப், அவுட்ரீச் ப்ரோக்ராம் எப்பவுமே அபிடாவும் சேர்ந்து இந்த செமினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஜஸ்டிபிகேஷன் வேணும். அதாவது அபிடாவும் இந்த செமினார்ல என்ன நம்ம சேர்ந்து இந்த ப்ரோக்ராம கண்டக்ட் பண்றாங்க, இது வந்து எஃபிஓஸ்க்கும் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் யாருக்கு இது பெனிஃபிட் ஆகுது நம்ம சொல்லணும். இது பெனிஃபிட் ஆனாதான் நாங்க வந்து 5 lakhsக்கு இந்த ஸ்கீமுக்கு அப்ளிகபிள் ஆகும். யாருக்குமே இது யூஸ் ஆகலைன்னா பின்ன இந்த ஸ்கீம் யூஸ்லெஸ் ஆகும். அதுக்கு தேவையில்லாம மேனுவல்ஸ், ப்ரோஷர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து நாங்க வந்து 5 lakhsக்கு மேக்சிமம் சீலிங் வந்து 5 lakhs கொடுக்குறோம். நெக்ஸ்ட், இது வந்து நேஷனல் ரெஃபரல் லெபார்டரி. இது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு கிடையாது, இந்த காம்போனன்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இல்ல. நெக்ஸ்ட், இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நான் கொடுக்கணும். இதுல டெஸ்ட், ஏன்னா எல்லா ப்ராடக்ட் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகும்போது மெயின் திங் நம்ம பெஸ்டிசைட் இஷ்யூஸ் தான் வருது. எல்லாமே ரா மெட்டீரியல் ப்ராசஸ் செக்டர்லயும் சரி, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளும் சரி. ஸோ இம்போர்ட்டிங் கண்ட்ரியோட பெஸ்டிசைட் ரெசிடியூ லெவல் ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுத்துன்னு வரோம். ஸோ அதுக்கோசரம் நாங்க லெபார்டரிஸ் இருக்கா, அந்த லெபார்டரி டெஸ்டிங் சார்ஜஸ்லாம் நீங்க இன்கர் பண்றதுக்கு ஜாஸ்தி நீங்க இன்கர் பண்றதுனால 40% சீலிங் ஆஃப் 5,000 per சாம்பிளுக்கு கொடுக்குறோம். அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுதுன்னா, இது எதெல்லாம் ஹார்டிநெட் சிஸ்டம்ல காம்போனன்ட்ஸ்க்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் அவைல் பண்ணலாம். அதாவது பீநெட், .net, அன்னார்நெட், கிரேப் நெட், வெஜிடபிள்ஸ் எதெல்லாம் ஹார்டிநெட் சிஸ்டம்ல இருக்கோ அந்த மாதிரி ஹார்டிநெட் சிஸ்டம்காரா எக்ஸ்போர்ட்டர்ஸ் யாரெல்லாம் டெஸ்டிங்க்கு கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கீம் மாத்திரம் தான் அப்ளிகபிள் ஆகுது. வேற நார்மல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஜென்ரலா ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்களே அவங்களுக்குலாம் இந்த காம்போனன்ட் இல்ல. பட் வாய்ப்பு இருக்கு, புது ஸ்கீம்ஸ்ல இதெல்லாம் நாங்க இன்புட் பண்ணியிருக்கோம். நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ்ல இருந்து இன்புட்ஸ் வாங்கி நாங்க எல்லாம் சொல்லியிருக்கோம். பட் we are awaiting for the new scheme. அதே மாதிரி மொத்தமா சேர்ந்து 10 lakhs ஆச்சுன்னா 10 lakhsக்கு மேல நாங்க இந்த ஸ்கீமை கொடுக்க முடியாது. 10 lakhsக்கு மேல இந்த அப்ளிகபிள் கிடையாது. அது மேக்சிமம் சீலிங் இந்த காம்போனன்ட்க்கு வந்து 10 lakhs. யாரெல்லாம் இது வந்து அன்னார்நெட், கிரேப் நெட் அண்ட் பீநெட்ல எல்லாம் வந்து அவைல் பண்ணணும்னா இது இப்ப சீக்கிரமா அவைல் பண்ணணும். பேக்வர்ட் மீன்ஸ் லாஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்ளை பண்ண பாருங்க. ஏன்னா மார்ச்சோட இந்த ஸ்கீம் முடியறது. ஸோ பழைய ஏதாவது இருந்ததுன்னா நம்ம எனக்கு முதல்ல மெயில் போடுங்க. மெயில் போட்ட அப்புறம் வெதர் பேக் டாக்குமெண்ட்ஸ், அதாவது லாஸ்ட் 2 yearsோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த டெஸ்டிங்க்கு அப்ளிகபிள் இருக்கா இல்லையா நான் முதல்ல டெல்லியில இருந்து நான் பர்மிஷன் வாங்கி கொடுப்பேன். அதுக்கப்புறமா நீங்க வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த ஆன்லைன் சிஸ்டம்ல. நெக்ஸ்ட், இந்த ப்ராசஸிங் இதுல பெனிஃபிஷரி ரெகக்னைஸ் லேப்ஸ்க்கும் ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் இந்த 2 காம்போனன்ட் இருக்கு.
இந்த ப்ராசஸிங் யூனிட்ல இன்ஹவுஸ் லெபார்டரி ஜென்ரலாவே ஒரு ஸ்மால் லெபார்டரி டெஸ்டிங் வைப்பாங்க, லைக் இன்குபேட்டர்ஸ் அண்ட் மைக்ரோ ஓவன் அண்ட் இது வாட் இஸ் குட் மைக்ரோஸ்கோப். ஸோ அந்த மாதிரி ஒரு 55 எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நாங்க இன்ஹவுஸ் ப்ராசஸிங் செக்டர்ல மினிமம் டெஸ்டிங் பண்றதுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு என்ன தேவை இருக்கோ, ஸோ 40% ஸ்கிரீனிங் ஆஃப் 25 lakhs. இது அனெக்ஷர் 4ல இங்க கைட்லைன்ஸ்ல லிஸ்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் நீங்க இதுல அவைல் பண்ணணும். அது அபிடா ரெகக்னைஸ் லேப், அதாவது நாங்க அக்ரிடேட்டட் லேப்ஸ் இருக்காங்க, NABL லெபார்டரிஸ் இருக்காங்க. அந்த NABL லெபார்டரிஸ்காரங்க வந்து அபிடால அப்ளை பண்ணும்போது அபிடாவோட ரெகக்னைஸ் லெபார்டரி ஆயிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எங்க அபிடா ஷெட்யூல் ப்ராடக்ட் டெஸ்டிங்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவை அப்கிரேடேஷன் இன்னும் பண்ணணும்னா மெஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது இம்போர்ட்டிங் கண்ட்ரி ரிக்வயர்மெண்ட், இம்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் லைக் LCMS, HPTLC ரெசிடியூ டெஸ்ட் பண்றதுக்கு தேவை இருந்ததுன்னா இந்த மாதிரி அப்கிரேடேஷனுக்கு they are applicable for 40% ceiling of 75 lakhs. நெக்ஸ்ட், இது ஒரு நல்ல காம்போனன்ட். அதாவது நாங்க FPOs கொடுக்குறாங்க, அது இன்னோவேட்டிவா கேக்குறாங்க. தோ இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை அபிடா, பட் இது வந்து ஒரு ஜெனரல் காஸ்ட்க்கு வேண்டியது யூஸ் ஆகுதா இல்லையான்னு ஒரு ப்ரொபோசல் அவைல் பண்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இது பப்ளிக் டொமைன்லயும் நாங்க போடலாம். இதுல FPOஸா இல்ல பப்ளிக் பிரைவேட் பார்ட்டி யாராவது எக்ஸ்போர்ட்டர்ஸோ PPE மாடல்ல ஒரு யுனோவேட்டிவா ப்ரொபோசல்ஸ் இருந்ததுன்னா, ஸோ இது வந்து 25 lakhsக்கு நாங்க கொடுக்குறோம் இந்த ப்ரொபோசல். இது ஜென்ரலா என்ன ஆகுதுன்னா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்க்கு இந்த ப்ரொபோசல் போறது. இது வரைக்கும் யாருமே அப்ளை பண்ணினது இல்லை. ஏதாவது இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப இன் டீடைலா மினிஸ்ட்ரிக்கு போகும். இது வந்து பப்ளிக் டொமைனுக்கு தேவை, மீன்ஸ் காமன் ஃபெசிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரியே இருக்கணும். அப்பதான் இந்த ஃபெசிலிட்டி காம்போனன்ட் வந்து இது யூஸ் ஆகுது. அது FPO பேக்வர்ட் லிங்கேஜஸ்ல லிங்கிங் பேக்வர்ட் லிங்கேஜஸ், தென் SSSGs குளோபல் மார்க்கெட்ல அண்ட் அபிடா வில் பிளேஸ் இந்த பப்ளிக் டொமைன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலுக்கு நாங்க வந்து 25 lakhs கொடுக்குறோம். இதுல வந்து அதாவது இதுல எழுதியிருக்காங்க அபிடா எம்ப்ளாயிஸ் அண்ட் ஃபேமிலி வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் திஸ் பர்டிகுலர் காம்போனன்ட். ஆனா இதுல காம்போனன்ட் என்னன்னா இன்குபேட்டர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட் இந்தியா, ஸோ அதுவும் இதுல would be linked with the incubators கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு காமன் ஃபெசிலிட்டி, அதாவது IIHR இன்ஸ்டிடியூஷன்ஸ்காரானும் இதுல இன்வால்வ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ பிளான்ட் சீட்ஸ் ஜெர்ம்பிளாசம் இருக்கு. இதுல என்ன சொல்ல வரோம்னா, இப்போ பிலிப்பைன்ஸோ மெக்சிகோவோ இல்ல தாய்லாண்டோ ஒரு பழங்கள் வந்து நம்ம இந்தியாவோட பழங்கள் வந்து அங்க ஜாஸ்தி இன்னொரு கண்ட்ரிக்கு போறது. ஸோ அங்கேருந்து வந்து சீடு வாங்கி இங்க கிளைமேட்டிக் கண்டிஷன் பிரகாரம் இன்ஸ்டிடியூஷனும் ரெஜிஸ்டர் எக்ஸ்போர்ட்டரும் இன்ஸ்டிடியூஷன் லைக் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோ NRCB அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்காரா வந்து ஒரு ப்ரொபோசல் எங்க கிட்ட கொடுக்கணும். இந்த மாதிரி நாங்க அந்த மாதிரி இம்போர்ட் சீட் இங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணி இங்க க்ரோ பண்ணணும். க்ரோ பண்ணனா நம்ம அந்த கண்ட்ரியோட நம்ம ஸ்டாண்டர்ட், அதாவது அந்த கண்ட்ரிக்கு சமமா வரலாம். அதாவது நம்ம இந்தியால இருந்து இந்த ப்ராடக்ட் அந்த கண்ட்ரிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ்ல இருந்து என்னெல்லாம் ப்ராடக்ட், கிரேப்ஸ், கர்கின், பைனாப்பிள், ஒயிட் ஆனியன், கிரவுண்ட்நட், பொட்டேட்டோ, டொமேட்டோ, ஆனியன், எது வேணாலும், அதாவது ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் டு எக்ஸ்போர்ட்டர்ஸும் டீடைலிங்கா கொடுக்கணும். என்ன மாதிரி பிளான்டிங் மெட்டீரியல் இம்போர்ட் பண்ணா நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட் கஸ்டமரி இன்டர்நேஷனல் கன்சியூமர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்ம அவங்களோட டேஸ்ட்டுக்கும் எப்படி நம்ம அவங்க டேஸ்ட்டுக்கு அந்த சீட் பிரகாரம் நம்ம க்ரோ பண்ணும்போது என்ன ஆகும், இங்க கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கு, வாட்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி யாரும் மாதிரி ப்ரொபோசல் எனக்கு நம்ம ரீஜன்ல இருந்து யாரும் அனுப்பல. இது ஒரு வாய்ப்பு இருக்கு. இது யாராவது எக்ஸ்போர்ட்டர்ஸ் இது எடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி மீன்ஸ் we can also take forward from the international produce, அதாவது லைக் மேங்கோஸ் அண்ட் பிலிப்பீன் பனானாஸ் அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த பர்டிகுலர் காம்போனன்ட்ல. நெக்ஸ்ட், மார்க்கெட் டெவலப்மெண்ட். மார்க்கெட் டெவலப்மெண்ட்ல எல்லாமே முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல வந்து இம்ப்ளிமெண்டட் பை அபிடா தான் வருது. ட்ரேட் ஃபேர்ஸ் பத்தி நான் இங்க முக்கியமா சொல்லணும். ட்ரேட் ஃபேர்ஸ்ல ஜென்ரலா முன்னாடி நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அபிடா ஸ்டால்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நாங்க சப்சிடிஸ் கொடுத்திருந்தோம். இப்போ என்ன ஆகுதுன்னா டயர் ஸ்கீம் TIES வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்ல வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் அவைல் பண்ணலாம். பட் கோவிட்ல பீரியட்ல நாங்க பிசிக்கலா ஒரு
ட்ரேட் ஃபேர்ஸ் நடத்தல, பட் பையர் செல்லர் மீட்ஸ்லாம் வர்ச்சுவலா நடந்துட்டு இருக்கு. இதுல இப்போ கோவிட்க்கு அப்புறம் நாங்க பிளான் பண்றதுக்கு சான்ஸ் உண்டு. அதாவது நீங்க கேலண்டர்ல ட்ரேட், நான் அந்த லிங்க்ல நான் லாஸ்ட் ஸ்லைட்ஸ்ல நான் சொல்வேன் உங்களுக்கு, எங்க போய் நீங்க வந்து இன்டர்நேஷனல் கேலண்டர்ஸ், பார்ட்டிசிபேஷன் இன் இன்டர்நேஷனல் கேலண்டர் வரும். அங்க அந்த ஃபார் எக்ஸாம்பிள் கல்ஃப் ஃபுட் இல்ல அனுகா அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க பிளான் பண்ற மாதிரி அது ஆல்ரெடி நீங்க பிளாக் பண்ணி வைக்கலாம். பட் இதுல வந்து ஒரு சப்சிடியும் நாங்க கொடுக்கல. ஸோ முன்னாடி நாங்க கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் டயர் ஸ்கீம்ல இருக்கு. இல்லைன்னா நீங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வாட் இஸ் இட் கால்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரி மார்க்கெட்டிங், அவங்க யாராவது இதுல சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் யாரெல்லாம் அவங்க மெம்பர்ஸ்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட் அவங்கள யாராவது சப்போர்ட் பண்றதுன்னா அவங்க மெம்பர்ஸ் எடுத்துட்டு போய் அந்த மாதிரியும் சப்போர்ட் பண்றதுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இம்போர்ட்டர் பத்தி தெரியணும், அவங்க ப்ராடக்ட வந்து ப்ரமோட் பண்ணணும்னா இந்த மாதிரி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் அக்ரி மார்க்கெட்டிங் ஆர் டயர் ஸ்கீம்ல அவங்களுக்கு அந்த ஃபேரோ இல்ல ஸ்டால் சார்ஜஸோ வந்து அதுல இருந்து அவைல் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். இதுல நெக்ஸ்ட் இதுல 3.3.4ல நியூ மார்க்கெட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபார் கண்டக்டிங் feasibility ஸ்டடிஸ் ஃபார் ட்ரையல் ஷிப்மெண்ட். புது மார்க்கெட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஏதாவது அந்த மாதிரி உங்க இதுல இருந்ததுன்னா எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆர் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி ஆர் ட்ரேட் சேம்பர் ஆர் இந்தியன் மிஷன் அப்ராட் காரலுக்கு இந்த பர்டிகுலர் காம்போனன்ட் அப்ளிகபிள் ஆகுது. இதுல வந்து 40% சீலிங் ஆஃப் 10 lakhs per ஸ்டடிக்கு நாங்க கொடுக்குறோம். அதே மாதிரி ட்ரையல் ஷிப்மெண்ட், அதாவது ப்ரோட்டோகால் ஆல்ரெடி பனானா பை சீக்கு வந்து இட்லிக்கு போயிருக்கு. ஸோ அதே மாதிரி வேற ஏதாவது கிராப் ப்ரோட்டோகாலே இல்ல இன் சப்போர்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். ஸோ எக்ஸ்போர்ட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஆல்ரெடி பை சீல இருக்கிற கிராப் போறக்கு ப்ராஜெக்ட்க்கு கொடுக்கறது இல்ல, புதுசா அதாவது புது கண்ட்ரி புது கிராப் அந்த கண்ட்ரி இன் சப்போர்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் அபிடாக்கு கொடுக்கணும். அதுல வந்து 40% சீலிங் ஆஃப் 5 lakhs per container per trip கொடுக்குறோம். இதுல என்னன்னா இதுல நாங்க சொல்ல முடியறது இல்ல, பட் அங்க ரீச் ஆன அப்புறம் அங்க லாஸ் ஆறதுதான். அங்க கன்சைன்மெண்ட் R&D எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் அங்க கன்சைன்மெண்ட் அங்க லாஸ் ஆகும் போது 5 lakhs per containerக்கு கொடுக்குறோம் பர் ட்ரிப்புக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிராண்ட் அண்ட் IPR அவுட் சைட் இந்தியா, உங்களோட ப்ராடக்ட் இன்டர்நேஷனல் பிராண்டிங் பண்றதுக்கு 40% சீல் ஆஃப் 20 lakhs per beneficiary. அதாவது நீங்க வந்து உங்க லேபிள்ல வந்து எங்கேயாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு வாட் இஸ் கால்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல இருக்கும் வேரியஸ் கண்ட்ரீஸ்ல. ஸோ அந்த மாதிரி இந்த காம்போனன்ட்டை நீங்க 40% சீலிங் ஆஃப் 20 lakhs per பெனிஃபிஷரிக்கு நாங்க இந்த இடத்துல கொடுக்குறோம். இந்த கைட்லைன்ஸ்ல நீங்க பார்க்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பிராண்டிங்ல என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன்ஸ் நாங்க கேட்கிறோம், இது அது பிரகாரம் நீங்க சப்மிட் பண்ணணும். எல்லாமே அப்படிதான், ஈச் அண்ட் எவ்ரி டாக்குமெண்ட்ஸ்க்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருவோம். ப்ரிலிமினரி டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ நான் ஏன் டீட்டெயிலா இதுல சொல்றது வந்து பாயிண்ட் A and B, ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் ஈவன் ஃபார் C ஆல்சோ ஏபிசில ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் வந்து இட் ஷுட் பி ரொம்ப மீன்ஸ் என்ன சொல்றது, டெக்னிக்கல் கமிட்டிக்கு தெரியணும் இந்த மாதிரி இது மாதிரி வயபிளா இருக்கு, இது வந்து ஒரிஜினலா இருக்கு, ஐயோ இது ஓடும், இது வந்து இது ஓகே இது வந்து பண்ணுவாங்க போல இருக்குன்னு அவங்களுக்கு ட்ரஸ்ட் வரணும் உங்க ப்ராஜெக்ட் ப்ரொபோசல். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை நீங்க எவ்வளவு தூரம் நீங்க அதை கிரியேட் பண்றீங்களோ அண்ட் இனோவேட்டிவா, உங்களுக்கு இனோவேட்டிவ் இன் த சென்ஸ் வந்து நாட் இனோவேட்டிவ், இது ப்ராக்டிக்கலா இருக்கணும். ப்ராக்டிக்கலா இருந்தாதான் இந்த ஜெனுவினிட்டி இருக்கணும் உங்க ப்ராஜெக்ட் ப்ரொபோசல். ஸோ இதுக்கு எல்லாமே நாங்க கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆர்கானிக் பத்தி நான் இதுல சொல்றேன். இதுல ஆர்கானிக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கானிக்ல என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் அபார்ட் ஃப்ரம் அபிடா ஷெட்யூல் ப்ராடக்ட்ல ஆர்கானிக் வந்து NPOP டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் இஸ் அப்ரூவ்டு பை செக்ரட்டரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் த்ரூ DGFT 2002ல. நான் அந்த ஸ்லைட்ல இருக்கு, பட் அது கொஞ்சம் இதுல கொஞ்சம் ப்ரிமிலரியில சொல்ல வேண்டியிருந்தது. இந்த ஆர்கானிக்ல நாங்க வந்து ஒரு சர்டிபிகேஷன் அக்ரெடிட்டட் ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க, ஒரு 30 இருக்காங்க இதுல. அதுல 2-3 தமிழ்நாடுல இருக்காங்க. இந்த தமிழ்நாடு எங்கெல்லாம் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் இருக்கோ அந்த அக்ரெடிட்டட் ஏஜென்சிஸ் நீங்க கூப்பிடணும். ஆஸ் பர் தி NPOP டாக்குமெண்ட் ஃப்ரம் சாயில் டு தி ப்ராசஸிங் யூனிட்ல அப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் அண்ட் தி ப்ராசஸிங் யூனிட் அப்ரூவ் ஆன அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஸ்கீமே அப்ரூவ் எலிஜிபிள் ஆகும். பேக்கோஸும் வந்து லெக்கான் இல்ல எஸ்காப்
ஓட பேக்கோஸோட பேர் வழியில வரணும். முதல்ல இட் இஸ் பீன் சர்டிஃபைடு பை ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஏஜென்சின்னு வரணும். ஸோ இந்த காம்போனன்ட்ல நீங்க எல்லாமே அவைல் பண்ணலாம். 40% சீலிங் ஆஃப் 1 crore. இதுல சிங்கிள் அண்ட் மல்டிபிள் லைன்ஸ் நாங்க கொடுக்குறோம். ஆர்கானிக்ல கோல்ட் ஸ்டோரேஜஸ், warehouses, கார்பன் டை ஆக்சைடு ஜெனரேட்டர், ஃபியூமிகேட்டர் ஸ்டோர்ஸ், சைலோஸ், இதுல எல்லாமே வருது. எங்க உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங்ல கொடுக்கறதா இருந்ததோ இதுல ஆர்கானிக் செக்டர்ல நாங்க ப்ரொமோட் பண்றதுக்கோசரம் நாங்க ஃபுல் கம்ப்ளீட் செட் மீன்ஸ் கம்ப்ளீட் லைன், கம்ப்ளீட் சிங்கிள் அண்ட் மல்டிபிள் லைன் நாங்க வந்து இது ஃபுல்லா கொடுக்குறோம். ரைட் ஃப்ரம் ரெஃபர் வேன் டு பேக் ஹவுஸ்ல இருந்து பேக்கிங் எல்லாமே நாங்க இதுல காம்போனன்ட்ல ஈச் அண்ட் எவ்ரி காம்போனன்ட்ல 40% சீலிங் ஆஃப் 1 crore. நெக்ஸ்ட், இது மண்டி, இது வந்து அபீடாவோடது. இது வந்து நாங்க பண்ணிட்டு வரோம். இன்னும் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை அபீடா. எப்படி மார்க்கெட் டெவலப்மெண்ட் அண்ட் வர்ச்சுவல் மண்டி பிளாட்ஃபார்ம் ஃபார் டைரக்ட். இதுல வர்ச்சுவல் மண்டி பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ நான் ஃபார்மர் கனெக்ட் போர்ட்டல்ல ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். நான் நெக்ஸ்ட் இ கவர்னன்ஸ். இந்த இ கவர்னன்ஸ்ல என்ன மாதிரி சாஃப்ட்வேர்ல இஸ் கால்ட் இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆர்சிஎம்சி சர்டிபிகேட் நீங்க உங்ககிட்ட இருக்கு. அது ஒண்ணு ஆன்லைன் சிஸ்டம்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் கம் அலோகேஷன் சர்டிபிகேட் ஆர்சிஎஸ்சி ஃபார் பாஸ்மதி ரைஸ். இதுல நான் ரொம்பவே சொல்லி ஆகணும். பிகாஸ் இந்த பாஸ்மதி ரைஸ் நிறைய தமிழ்நாடுக்கார அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களோட தயவுசெய்து எங்க ட்ரேட் நோட்டீஸை படிங்க. அந்த ட்ரேட் நோட்டீஸ்ல $, பர் எஃப்ஓபி வேல்யூ பர் மெட்ரிக் டன். நீங்க எல்லாருமே சிஏஎஃப் கொடுக்குறீங்க. எஃப்ஓபி வேல்யூ அண்ட் பிராண்டிங் அண்ட் வித் பர்ச்சேஸ் ஆர்டர் ஆர் இன்வாய்ஸ், பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் வந்து ட்ரேட் நோட்டீஸ் பிரகாரம் உங்க யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், எக்ஸ்போர்ட்டர்ஸ் லாகின்ல ஆர்சிஎம்சில ஆர்சிஏசில போய் இது இன்வாய்ஸோ இல்ல பர்ச்சேஸ் ஆர்டர் அப்லோட் பண்ணணும். அந்த அப்லோட் பண்ணும்போது இது 3, 4, 5 நோட்டிபிகேஷன்ஸ் என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப நான் சொன்னேனோ அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அண்ட் சர்டிபிகேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஃபார் பீனட். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பீனட்ல பீனட் ஷெல்லிங் கிரேடிங் யூனிட்ல சிஓஇ இஷ்யூ பண்றோம். peanut.netல இருக்கு இந்த சிஸ்டம்ல. peanut.netல எப்படி நீங்க சிஓஇ கிரியேட் பண்ணணும் அந்த மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் நீங்க சாஃப்ட்வேர்ல அப்ளை பண்ணணும். எங்க அப்பீடா ஆர்ஓ பெங்களூர்ல நாங்க இஷ்யூ பண்ணுவோம். அதே மாதிரி ஆன்லைன் சிஸ்டம்ல ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்ல அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராசஸிங் யூனிட்ஸ்ல மீட் பிளான்ட் பண்றோம். பேக் ஹவுசஸ் இருக்கு, கிரவுண்ட் இருக்கு. நெக்ஸ்ட், ஹார்டிநெட் சிஸ்டம். இது ரொம்பவே முக்கியமானது. இது ரொம்ப சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்கோம் பேக்வர்ட் லிங்கேஜஸ்க்கு. இந்த ஹார்டிநெட் சிஸ்டம் வந்து ரைட் ஃப்ரம் தி ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் டு தி டெஸ்டினேஷன். ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் டிடிஸ் எல்லாருக்கும் நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இது வந்து ஜென்ரலி ஃபார் யூரோப்பியன் கண்ட்ரிக்கு தான். இங்க இருக்கிற டிடிஸ், கன்சர்ன் டிடிஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ் எந்தெந்த இடத்துல அவங்க ப்ரொக்யூர் பண்றாங்களோ அவங்க கிராப்பை, இந்த மாதிரி கிராப்ஸ் லைக் மேங்கோ, கிரேப், அனார், ஓக்ரா, வெஜிடபிள்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், பீட்டல் லீவ்ஸ் எல்லாம் அதை ஆட் பண்ணிருக்கோம் அந்த ஹார்டிநெட்ல. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து, அதாவது ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஜென்ரலா என்ன கேட்டிருக்கோம்னா சர்வே நம்பர், எந்த கிராப் இருக்கு, எந்த பக்கத்துல இருக்கு, அது ஒரு அனெக்ஷர் 4. அந்த அனெக்ஷர் 4ஓட டாக்குமெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ட்டு இந்த டிடிட்டேந்து வாங்கணும். இந்த பர்டிகுலர் கிராப்ல முதல்ல இன்புட்ஸ் போடணும் அந்த சிஸ்டம்ல. இன்புட்ஸ் போட்டு முடிச்ச அப்புறம் உங்களுக்கு ஆர்டர் வருது. யூரோப்பியன் கண்ட்ரிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோக்கே ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேங்கோ நீங்க வந்து கிருஷ்ணகிரிக்கு போறீங்க, சேலம் போறீங்களா, தர்மபுரிக்கு போறீங்க, அந்த டிடி கிட்ட பேசி முதல்ல ஹார்டிநெட் சிஸ்டம்ல முதல்ல என்ட்ரி பண்ணணும். அந்த என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு அந்த அனெக்ஷர் 4 பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு உங்களோட ப்ராடக்ட் எங்கேருந்து நீங்க எடுத்துன்னு வரீங்களோ, ஃபார்ம்ல இருந்து, ஆர்ச்சர்ட்ஸ்ல இருந்து எடுத்துன்னு வரீங்க, சேலம்ல இருந்து எடுத்துன்னு வரீங்களோ, தர்மபுரியில எடுத்துன்னு வந்து அந்த ப்ரொடியூஸோட இந்த ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷனோட பேக் ஹவுஸ்ல கொடுக்கணும். அந்த பேக் ஹவுஸ்ல போய் கம்ப்ளீட்டா ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ப்ராசஸிங் ஆகும். அங்க இருக்க பிளான் குவாரண்டைன் அபிஷியல்ஸும் இருப்பாங்க. ஸோ ஆஸ் பர் தி நார்ம்ஸ், அதாவது ஆஸ் பர் தி இம்போர்ட்டிங் கண்ட்ரி ரிக்வயர்மெண்ட்ல அவங்க ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் யூரோப்பியன் மார்க்கெட். ஸோ இது வந்து ஜென்ரலா எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு நிறையவே தெரியல இது. ஸோ நீங்க வந்து டிசிமினேட் பண்ணலாம், இல்ல நாங்க ஜென்ரலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரலா இன்க்ரீஸ் பண்ணுங்க இந்த கிராப் வைஸ்ல. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா நீங்க போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கும் தெரியலன்னா
எனக்கு வந்து ஒரு மெயில் போட சொல்லுங்க, இந்த இடத்துல இந்த சாஃப்ட்வேர்ல ப்ராப்ளம் வருது, நாங்க டெல்லியில ஹெல்ப் டெஸ்க்ல போட்டு இது ரெக்டிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஏன் இந்த ஹார்டினட் சிஸ்டம் வந்திருக்குன்னா, இந்த 2006-4-5ல கிரேப்ஸ் வந்து பெஸ்டிசைட் ரெசிடியூ நிறைய இண்டோசல்ஃபான் நிறைய இருந்தது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல போய் லாஸ் ஆயிடுது எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இதுல இம்போர்ட்டிங் கண்ட்ரி வந்து யூரோப்பியன் கண்ட்ரி வந்து மகாராஷ்டிரால விசிட் பண்ணாங்க. தோ பேக்கோஸும் இருக்கு, பட் பெஸ்டிசைட்ஸ்லாம் இவ்வளவு ஜாஸ்தி ஸ்ப்ரே பண்றாங்களே, இதுக்கு வந்து மானிட்டர் சிஸ்டம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு பேக்வர்ட் லிங்கேஜஸ்ல இருந்து எங்கேருந்து எடுக்கிறாங்களோ அங்கேருந்து பெஸ்டிசைட் ரெசிடியூல இருந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பெஸ்டிசைட் ரெசிடியூக்கு தான் இந்த மெயின் காரணமே நாங்க பேக்வர்ட் லிங்கேஜஸ் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே முக்கியம் கொடுக்குறோம் இந்த சாஃப்ட்வேர்ல. அதே மாதிரி ரேபிட் அலர்ட் மானிட்டரிங் சிஸ்டமும் நாங்க இது கொண்டு வந்திருக்கோம். அதாவது டெஸ்டினேஷன்ல போய் ரீச் ஆன அப்புறம் பை சான்ஸ் அங்க இருக்கிற வந்து கன்சைன்மெண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு இமீடியட்டா எங்களுக்கு இன்டிமேஷன் வரும். எங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மீன்ஸ் காமர்ஸ் மினிஸ்ட்ரிக்கோ இல்ல வெப்சைட்லயோ இந்த கன்சைன்மெண்ட்ல இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு. ஸோ அந்த ட்ரேசபிலிட்டி சிஸ்டம்ல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த எக்ஸ்போர்ட்டர் எந்த லாட் என்ன மாதிரி நம்பர் பார்கோடிங்ல இருந்து எந்த ஃபார்ம்ல இருந்து இங்க கிராப்பை ப்ரொடியூஸ் எடுத்திருக்காங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க பெஸ்டிசைட் ரெசிடியூவை கம்மி பண்றதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் நாங்க கொண்டு வந்திருக்கோம். மார்க்கெட் எக்ஸசிபிலிட்டியும் இந்த சாஃப்ட்வேர்ல கிரியேட் பண்ணிருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீனட் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு இந்த சாஃப்ட்வேர்ல. பேக்கோஸும் மீட் ப்ராசஸிங் பிளான்ட்ஸும் இருக்கு. இந்த பீனட் பேக்கோஸ் அண்ட் மீட் வந்து யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பீடா வெப்சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல மேனுவல் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் இதுல அப்ளை பண்றாங்களோ அந்த மேனுவல் படிச்சுட்டு தான் அப்ளை பண்ணணும். சைமல்டேனியஸ்லி உங்க யூனிட்டும் அதே மாதிரி இருக்கா பேரலா. ஜென்ரலா இந்த சேஞ்ச் ரூம் வந்து நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். லேபர்ஸ் சேஞ்ச் ரூம், ரா மெட்டீரியல் ஏரியா, ப்ராசஸிங் ஏரியா, பேக்கிங் ஏரியா, கிராஸ் கண்டாமினேஷன் ஆகக்கூடாது. எல்லாமே பீனட்டும் சரி, பேக்கோஸும் சரி, மீட் ப்ராசஸிங் சரி, எனி மேட்டர் ஆஃப் ப்ராசஸிங் யூனிட்ல வி ரிக்வயர் பார்ட்டிஷன் ஃபார் ஆல் ஏரியாஸ். ஏன்னா கிராஸ் கண்டாமினேஷன் ஆகக்கூடாது. அதுலயே ப்ராசஸிங் ஏரியால மாத்திரம் வி ரிக்வயர் எ சேஞ்ச் ரூம். இந்த சேஞ்ச் ரூம்க்கு நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். ஏன்னா அங்க ஹைஜீனிக் பேக்கிங் ரிக்வயர்ட். ஸோ இந்த ஹைஜீனிக் பேக்கிங்க்கு லேபர்ஸ்க்கு வேண்டியது எல்லாமே இந்த சேஞ்ச் ரூம்ல இருக்கு. அவங்க கை கால் அலம்புறது, ட்ரெஸ்ஸிங் இது. ஸோ இதெல்லாமே நாங்க இந்த பேக்கோஸ்ல யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி லே அவுட் டயக்ராம்லயும் இருக்கு பேக்கோஸ்ல. அது ப்ராசஸ் யூனிட்டையும் நீங்க அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இந்த லே அவுட் டயக்ராம் ஆஃப் பேக்கோஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ப்ராசஸிங் யூனிட் செக்டர்லயும் மீட் ப்ராசஸிங் பிளான்ட்ல அனிமல் ப்ராடக்ட்ஸ் ஐகான்ல லே அவுட் டயக்ராம் எப்படி நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அதோட சிசிபி எங்க இருக்கு, மீட் ப்ராசஸிங்ல எங்கெங்க சிசிபி இருக்கு, அது ஃபுல் மேனுவலே நாங்க அதுல இந்த சாஃப்ட் புக் அண்ட் கார்பரேட் இன்ஃபோல நான் உங்களுக்கு அந்த லிங்க் நான் சொல்றேன். இது எங்க நீங்க இந்த படிச்சு நீங்க எப்படி நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ட்டு. இது வந்து யூனிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரைட் ஹேண்ட் சைட்ல மேனுவல் எப்படி அப்லோட் பண்றதுக்கு சிஸ்டம்ல அப்ரூவல் வாங்குறதுக்கு அப்பீடால இருந்து இந்த ஆன்லைன் சிஸ்டம்ல நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அக்ரி எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல் பத்தி. இது ரொம்பவே முக்கியமான போர்ட்டல். அதாவது ப்ராடக்ட் ப்ரொஃபைல பத்தி தெரியணும்னா அங்க நீங்க கத்துக்கலாம். மார்க்கெட் ரிப்போர்ட் பத்தி என்ன புதுசா நாங்க மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் புல்லட்டின் வந்திருக்கு. அதுல 26 ப்ராடக்ட்ஸ் நாங்க இந்த சப்போர்ட் ஆஃப் தி இந்தியன் மிஷன் அப்ராட்ல இருந்து எல்லாத்தையும் மீன்ஸ் என்ன மாதிரி கண்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணலாம் 2025 எங்க நம்ம வந்து மார்க்கெட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி நாங்க ஸ்டடியை வந்து அப்லோட் போட்டிருக்கோம். அண்ட் இங்க வந்து எஸ்பிஎஸ் மெஷர். இந்த எஸ்பிஎஸ் மெஷர்ங்கிறது இங்க ரொம்ப முக்கியமானது. அதாவது ஃபைட்டோசானிட்டரி இஷ்யூஸ், ட்ரேட் பேரியர்ஸ், இம்போர்ட் டியூட்டி, இது வந்து ரெகுலராகவே இப்போ எங்க அக்ரி எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல்ல வர ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் நீங்க பார்க்கலாம். எந்தெந்த கண்ட்ரிக்கு என்ன ப்ராப்ளம், என்ன லெபார்டரி டெஸ்டிங் வேண்டியது, என்ன மாதிரி பெஸ்டிசைட் ரெசிடியூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த லிங்க்ல நீங்க போகும்போது அந்த கண்ட்ரிக்கு உங்களுக்கு ஆர்டர் என்ன கிடைச்சிருக்கோ அந்த கண்ட்ரிக்கு பிரகாரம் இம்போர்ட்டிங் கண்ட்ரியோட ரிக்வயர்மெண்ட், ஃபர்ஸ்ட் லெபார்டரியோட ரிக்வயர்மெண்ட், பெஸ்டிசைட் ரெசிடியூ, அப்புறம் ஃபைட்டோசானிட்டரி இஷ்யூ, என்ன பெஸ்டிசைட் சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி கண்டென்ட் மீன்ஸ் என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ், என்ன பெஸ்டிசைட் யூஸ் பண்ணணும், ஃபங்கிசைட் என்ன யூஸ் பண்ணணும், என்ன லெவல்ல இருக்கும், அது எல்லாமே அந்த கண்ட்ரிக்கு வரை சொல்லியிருக்காங்க இதுல. அண்ட் இந்த அக்ரி எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல்ல இதே அக்ரி எக்ஸ்சேஞ்ச் போல இது புதுசு.
இது புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ஈச் அண்ட் எவ்ரி மார்க்கெட் ஸ்டடி இப்போ புதுசா நாங்க 60 கண்ட்ரீஸ்க்கு நாங்க 40 கண்ட்ரீஸ்க்கு பண்ணிருக்கோம். அதுவும் நாங்க இந்த அக்ரி எக்ஸ்சேஞ்ச் வெப்சைட்ல போர்ட்டல்ல போடுவோம். இது எல்லாமே ஒரு ஒரு கண்ட்ரிக்கு வேண்டியது என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது இட் இஸ் இந்த பைப்லைன். இது வந்து ஒரு இட் வில் டேக் மந்த்ஸ் டு அப்லோட். மீன் டைம் இந்த லிங்க்ல நீங்க பார்க்கும்போது ஒரு ஒரு கண்ட்ரிக்கு வேண்டியது என்ன தேவை இருக்கோ, அப்புறம் இன்டர்நேஷனல் பிரைசிங் இருக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருக்கு, அண்ட் இதுல வந்து கம்பேரிசன் ஆஃப் 5 years statistical data, then container logistics also. இப்போ உங்க எக்ஸ்போர்ட் ஆன அப்புறம் அந்த கண்டெய்னர் நம்பர் போடும்போது உங்க கண்டெய்னர் எங்க ரீச் ஆயிருக்குன்னு அதுவும் உங்களுக்கு இந்த அக்ரி எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல்ல சொல்றதுக்கு. அண்ட் ட்ரேட் லீட்ஸ் காலம், ட்ரேட் லீட்ஸ்ல பையர் லீட், செல்லர் லீட். நீங்க வந்து செல்லர் லீட்ல போய் உங்களோட ரிக்வயர்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி முடிச்ச அப்புறம் அங்க இருக்கிற பையர் வந்து உங்க செல்லர் உங்களோட ரிக்வயர்மெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து உங்களை மீன்ஸ் they'll start proceeding. அதாவது இந்த கான்டாக்ட் ட்ரேட் லீட்ஸ் இது ஒரு பையர் மீன்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் a ட்ரேட் போர்ட்டல், பையர் லிஸ்ட் மாதிரி இருக்கு. இது ஒன் டைப் ஆஃப் ஆப்ஷன். இல்லைன்னா நீங்க வந்து எங்க வெப்சைட்ல ட்ரேட் நோட்டீஸ்ல யூ வில் கெட் ஆன் எந்த எக்ஸிபிஷன்ஸ்ல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோமோ அந்த எக்ஸிபிஷன்ஸோட இம்போர்ட்டர்ஸ் லிஸ்டும் அங்க இருக்கு. இது 2 இருக்கு இம்போர்ட்டர்ஸ் லிஸ்ட்ல. மூணாவது www.tradeportal.in, அதுலயும் உங்களுக்கு பையர்ஸ் லிஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எல்லோ பேஜஸ், அலிபாபா இவங்க எல்லாருமே பிரைவேட் பார்ட்டிஸ், அவங்க எல்லாம் வந்து இம்போர்ட்டர்ஸ் லிஸ்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிநெட் சிஸ்டம்ல இருக்கு. அந்த ஆர்டிநெட் சிஸ்டம்ல பார்க்கும்போது கிரேப்ஸ், பொமோகிரானட், மேங்கோ, வெஜிடபிள், பீட்டல், சிட்ரஸ், ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கேன். மாடல்ஸ் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரேப், ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ரோல் வருது. அவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். இதை வந்து கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட இது மானிட்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெவல் வந்து பேக்ஹவுஸ்க்கு போறது, பேக்ஹவுஸ்ல இருந்து லேபரட்டரிஸ்க்கும் டெஸ்டிங்க்கு போறது, பெஸ்டிசைட் ரெசிடியூக்கு டெஸ்ட் போறது, அப்புறமா கிரியேஷன் ஆஃப் பேக்ஹவுஸ், ஃபைட்டோசானிட்டரி, பிளான்ட் குவாரண்டைன் பிஎஸ்சி சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க. அப்புறமா இதுல அக்மார்க் கிரேடிங்கோட தேவை இருந்தால் அக்மார்க் கிரேடிங்கும் இதுல இன்வால்வ் ஆறாங்க. அப்புறம் இஷ்யூவன்ஸ் ஆஃப் ஃபைட்டோசானிட்டரி சர்டிபிகேட் வருது. இது ஆன்லைன்ல இந்த சிஸ்டம்ல நாங்க கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரேசபிலிட்டி சிஸ்டம்ல ஹார்டிநெட், பீநெட், ட்ரேஸ்நெட். ட்ரேஸ்நெட் வந்து ஆர்கானிக், மீட் நெட், பாஸ்மதி நெட், எக்ஸ்போர்ட்டர் ஸ்டேட்டஸ் இது இல்ல. இந்த ட்ரேஸ்நெட் பத்தி சொல்லும் போது நிறைய கால்ஸ் எனக்கு ஜென்ரலா வந்துட்டு இருக்கு. ட்ரேஸ்நெட்ல எந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து மர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் வந்து அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு ஆர்கானிக், அவங்க வந்து என்ன பண்ணணும், அப்பீடாவோட ரெகக்னைஸ்டு சர்டிபிகேஷன் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஸ்கோப் சர்டிபிகேட் அண்ட் டிரான்சாக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும். இந்த ரெண்டும் டிரான்சாக்ஷன் சர்டிபிகேட், ஸ்கோப் சர்டிபிகேட் வாங்கி முடிச்ச அப்புறம் இந்த ட்ரேஸ்நெட் சிஸ்டம்ல இந்த சர்டிபிகேஷன் பாடி தான் என்டர் பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு பதிலா அவங்க என்டர் பண்ணி இது வந்து டெல்லி மானிட்டர் பண்றாங்க ட்ரேஸ்நெட் சிஸ்டம் ஆர்கானிக். ஸோ நெக்ஸ்ட் traceability system, grapes, pomegranate, mango, vegetable, peanut, meat net, tracenet. Production lane, the processing, export of organic as per NPOP document. Next. Organic pati sonne mari coming under NPOP document 2001 la internationally quality assurance irukku. Standards வந்து various countries standards நாங்க lay down பண்ணிருக்கோம். And APIDA is the secretary of the program. Next. யூரோப்பியன் கமிஷனோட கிராப் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ரெகக்னைஸ் ஆயிருக்கு, சுவிட்சர்லாண்ட் ஆயிருக்கு, USDA ஆயிருக்கு. ஸோ புது புது கண்ட்ரீஸ்ல இருந்து இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க கண்ட்ரீஸ்க்கும் ஆர்கானிக்கும் அக்ரிடேட் பாடிஸோட ரெகக்னிஷன் இந்தியன் ஆர்கானிக் certified by the accredited certification bodies of India or accepted by the importing countries. Next. Testing laboratories-ல இந்த லிங்க்ல இருக்கு. APIDA GOV தப்பா போட்டிருக்கான் இதுல. APIDA GOV குவாலிட்டி ஐகான்ல போயிட்டு ரெஜிஸ்டர்ட் லேப்ஸ் வரும். ரெஜிஸ்டர்ட் லேப்ஸ், அந்த ரெஜிஸ்டர்ட் லேப்ஸ்ல தமிழ்நாடு லேப்ஸ் வந்து 24 லேப்ஸ் அப்ரூவ் ஆயிருக்கு. அந்த 24 லேப்ஸ் வந்து மோஸ்ட்லி தேர் ஆர் இன் த சிட்டி லைக் SGS, சென்னை மெட்டெக்ஸ், தென் ABC. இந்த ABC பத்தி நான் உங்களுக்கு முக்கியமா சொல்லணும். புது லெபார்டரி சென்னையில வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ நிறைய லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, மிஷினரி லெபார்டரி டெஸ்டிங் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட கூட நீங்க அப்ரோச் பண்ணலாம்.
ABC laboratory in Chennai. So for all APIDA scheduled product testing. Next, APIDA funded common infrastructures la cold storages கொடுத்திருந்தோம் திண்டுக்கல். Integrated pack house இல்ல, அது தப்பு, இது வந்து cold storages தான். Then upgradation pharmaceutical veterinary colleges நாமக்கலுக்கு கொடுத்திருக்கோம், திண்டிவனம் விழுப்புரம்க்கு கொடுத்திருக்கோம். இந்த approved pack house இருக்கு இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒன், இது அப்பிடாவோட அப்ரூவ்டு பிரைவேட், அதாவது எக்ஸ்போர்ட்டர்ஸே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ராம் அட்வர்டைசிங் இருக்கு தமிழ்நாடுல, திருநெல்வேலி, கிருஷ்ணா கன்னியாகுமரியில, BSA நெலக்கோட்டையில, பொன்சிலி இதுல திருநெல்வேலி. நெக்ஸ்ட் ஃபீல் ஃப்ரெஷ் ஹொசூர், அம்பாடி கன்னியாகுமரியில, ஜெயம் வந்து காஞ்சிபுரம், நேத்தல் வந்து தூத்துக்குடியில. புதுசா ஒண்ணு வந்திருக்குங்க, டிபார்ட்மெண்ட் அக்ரி மார்க்கெட்டிங் ஓட ட்ரிச்சியில வந்திருக்கு, தொட்டியம்ல. நான் இப்ப ரீசெண்டா அப்ரூவ் பண்ணிருக்கேன். அது FPO டிபார்ட்மெண்ட், இட் இஸ் கால்ட் பிரைமரி ப்ராசஸிங் சென்டர் தொட்டி புதூர். அது நியூ பேக் ஹவுஸ் ஒன்று அப்ரூவ் பண்ணியிருக்கேன். நியூ வந்து 2-3 வந்துட்டு இருக்கு. ஒன்று சூலூர்ல வந்துட்டு இருக்கு, ஹோசூர்ல இருக்கு, சின்னமன்னூர்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அப்ரூவல் ஸ்டேஜஸ்ல இருக்கு. இன்னும் அப்ரூவல் ஆன அப்புறம் இட் வில் பி ஹோஸ்டட் இன் அவர் வெப்சைட். அப்புறம் நீங்க எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒண்ணுன்னா அங்க இந்த கன்சர்ன் பேக் ஹவுஸ்ல நீங்க அப்ரோச் பண்ணலாம். இது ஜென்ரலா ஸ்னாப் ஷாட்ஸ் ஆஃப் தி பேக் ஹவுஸ் எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்ட்டு, சார்ட்டிங் கிரேடிங் ஏரியா எப்படி சார்ட் பண்ணி, எப்படி ஒரு கிரேட்ஸ்ல எப்படி வைக்கிறாங்க, எப்படி சார்ட்டிங் பண்றாங்க, அண்ட் டேபிள் எப்படி மாஸ்க் எல்லாம் எப்படி போட்டு வச்சுட்டு இருக்காங்க இதுல. நெக்ஸ்ட், இது கேபிள் கார் எப்படி, அது ஃபார்ம் லெவல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க கேபிள் கார் எப்படி எடுத்துன்னு வரோம் ஃபார்ம் லெவல்ல இருந்து. அவரும் இது வந்து ப்ராசஸிங் ஆஃப் பனானா ப்ராசஸிங் யூனிட்ல எப்படி ஆலம்லாம் வாஷ் பண்றதுக்கு என்ன மாதிரி ப்ராசஸிங் லைன் இருக்கு, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு போட்டோ நான் எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட், இது மாடர்ன் கிரேடிங் லைன், எப்படி ஃபார் ஜென்ரலா ஒரு கிரேடிங் லைன் தேவை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங், இது ஸ்வீட் கார்ன் ப்ராசஸிங் யூனிட் தான் போயிட்டு இருக்கு, பேபி கார்ன் ப்ராசஸிங் யூனிட். நெக்ஸ்ட், அது கண்ட்ரோல் அட்மாஸ்பரிக் ஸ்டோர்ஸ், அதாவது -18 degrees centigrade the frozen produce like fresh fruits and vegetable, இல்ல பரோட்டா அந்த மாதிரி ரெடி டு ஈட் ப்ராடக்ட்னா அது கண்ட்ரோல் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி காமிக்கிறேன் போட்டோ. நெக்ஸ்ட், வாக்கிங் ஸ்டோரேஜஸ் வந்து இது ஜென்ரலா நாங்க வந்து ஏர்போர்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இந்த ஃபெசிலிட்டியை நாங்க அசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தோம் காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டைம்லயே. வாக்கிங் கோல்ட் ஸ்டோர் வந்து ட்ரிச்சிலையும், மேங்களூர், சென்னையிலயும் நாங்க இந்த கோல்ட் ஸ்டோரேஜஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஃபிளைட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆச்சுன்னா நீங்க உங்க ப்ரொடியூசர் வந்து இந்த கோல்ட் ஸ்டோரேஜஸ்ல வைக்கலான்ட்டு இது ஒரு சப்சிடி மாதிரி கொடுத்துருக்கோம் ஏர்போர்ட்ஸ்க்கு. இப்போதைக்கு இந்த ஸ்கீம் இல்ல. நெக்ஸ்ட், இது ஃபார்மர் கனெக்ட் பத்தி நான் சொல்லணும். இங்க எங்க ரெஜிஸ்டர்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களோ இந்த ஃபார்மர் கனெக்ட் போர்ட்டல்ல எக்ஸ்போர்ட்டர் சைன்இன்ல கிரெடென்ஷியல்ஸ்ல உங்களோட சப்ளையர், சப்போஸ் உங்களுக்கு பிளாக் ரைஸ் இல்ல வேற ஏதாவது வேரிய ஸ்டேட்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா உங்களோட ரிக்வயர்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்ல கிரெடென்ஷியல்ஸ்ல நீங்க சப்மிட் பண்ணலாம். அதே மாதிரி FPOs FPCக்கும் கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. ஸோ இது மேட்ச் ஆன அப்புறம் அந்த போன் கால்ஸ் அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 2904 எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸும் நிறைய பேர் 2900 ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இதுல 1300 எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட், இதுதான் நான் லிங்க்ஸ் ஏன் 15 போட்டிருக்கேன்னா இதுல வந்து ஆர்கானிக் நான் சேர்த்திருக்கேன். வெப்சைட்ல ரைட் ஹேண்ட் சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் இருக்கு, கார்பரேட் இன்ஃபோல ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர், அப்ளை ப்ராடக்ட் கேட்டலாக் கிடைக்கும், ஜெனரல் இன்ஃபோ ஸ்டடி ரிப்போர்ட் வந்து பேக்கேஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, குவாலிட்டி அங்க பேக்கேஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்பிடால ஃப்ளோரிகல்ச்சர் சீட்ஸை பத்தி, அதாவது ப்ரொஃபைல் எந்த மாதிரி கண்ட்ரிக்கு போறது, என்ன மாதிரி சீட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது, அதே மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் நோட் ஆன் பேக் ஹவுஸ் இருக்கு. ப்ராசஸ் ஃபுட் செக்டர்ஸ் அனிமல் ப்ராடக்ட்ஸ்ல உங்களுக்கு அந்த ஃபுல் மேனுவல் இருக்கு. இந்த அனிமல் ப்ராடக்ட் செக்டர்ல சீரியல்ஸ், அப்பிடா ப்ராடக்ட், ஆர்கானிக் ப்ராடக்ட், NPOP அக்ரிகேஷன் சர்டிபிகேஷன் ஏஜென்சி எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ட்ரேசபிலிட்டி சிஸ்டம்ல ட்ரேஸ்நெட் சர்டிபிகேஷன் பாடி ஆபரேட்டர் ஸ்கோப் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட், இதுல மெயின் ரெகுலேஷன்
EU, Switzerland, USA அந்த இதுலயே ட்ரேஸ்நெட்லயே ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்ல டவுன்லோட் பண்றதுக்கு சொல்லியிருக்கேன். இதுல ட்ரேட் இன்ஃபர்மேஷன், ட்ரேட் நோட்டீஸ், குவாலிட்டியில ரெகக்னைஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்பிடா லேப்ஸ் இருக்கு. சர்டிபிகேஷன் ஏஜென்சிஸ்ல ஹாசப், ISO 22000 கோஷர், WTO, SPS செக்ரட்டரியேட், அதுவும் ஒரு ஐகான் கொடுத்துருக்கோம். WTO நார்ம்ஸ்க்கு வேண்டிய என்ன கண்ட்ரீஸ்லாம் வராங்க. ட்ரேட் இன்ஃபர்மேஷன்ல ட்ரேட் என்கொயரிஸ் இருக்கு. அக்ரி எக்ஸ்சேஞ்ச் போர்ட்டல் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர் trade leads and new leads, buy and sell leads. Then statistics, exporters directory, agri exchange portal, country profile, product profile, trends எல்லாம் இருக்கு. Next. Thank you very much. இதான் என்னோட phone number and email ID. Mr. Janardhan? Yes, ma'am. I think it's waiting. So, Jana, can we have a question and answer session? So, I think many participants questions கேக்குறதுக்கு hand raise பண்ணிட்டே இருக்காங்க. Ma'am, can we have a small Q&A for 10 minutes, ma'am? Yeah. Okay, participants, நீங்க questions chat boxல அனுப்பலாம், இல்லனா hand raise பண்றவங்களுக்கு ஜனா unmute பண்ணலாம். மேம் ஒரு மெம்பர் கேட்டிருக்காங்க, can you please inform what are the products coming under the processed vegetables and fruits heading? Okay. Processed fruitsல வந்து value added எல்லா fruits எல்லாம் வருது, processed fruits formல வருது. For example, இப்போ முருங்காய் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். முருங்காவை நீங்க வெஜிடபிள் செக்டர்ல தான் இப்போ போடணும். ஏன்னா முருங்காக்கு வந்து இப்போ HS கோட் இல்ல, அது வெஜிடபிள்க்கு வந்து அதுக்கு HS கோட் இல்ல. சோ ப்ராசஸ்ட் செக்டர்ல வந்து வெஜிடபிள் ப்ராசஸ் ஃபுட்டா, ப்ராசஸ் ஃப்ரூட்ஸா? ப்ராசஸ் ஃபுட் மேம். ப்ராசஸ் ஃபுட். ப்ராசஸ் ஃபுட்ல வந்து சீரியல்ஸ் அண்ட் சீரியல் ப்ரிப்பரேஷன், மிஸ்லேனியஸ், நான் அந்த ப்ராடக்ட் கேட்டலாக்ல இருக்கும் சார், கம்ப்ளீட்டா வரும் அந்த லிஸ்ட். சீரியல்ஸ் ப்ரிப்பரேஷன், மிஸ்லேனியஸ் ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து ப்ராசஸ் ஃபுட்னா ரெடி டு ஈட், ரெடி டு குக், அது எல்லாமே ப்ராசஸ் ஃபுட் செக்டர்ல தான் வருது. ஓகே ஓகே மேம். மேம் நீம் ஆயில் வந்து ஃபுட் ப்ராடக்ட் அப்படிலாம் வருமா? நீம் ஆயில், ஆயில் வந்து எங்களுக்கு வரவே வராது, ஐஓபெக்ல தான் வரும். பட் நீம் ஆயில் வந்து we can take it as an ingredient for organic ingredient எடுத்துக்கலாம் நம்ம. பட் அப்பிடால வரல அது. நெக்ஸ்ட். பவுல்ட்ரி ஃபீட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அப்பிடால வருமான்னு கேட்டிருக்காங்க. வெரி நைஸ் क्वेश्चन. பவுல்ட்ரி ஃபீட் வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஜெனரலி நம்ம சொல்லும்போது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் கேட்டலாக் இஸ் ஆல் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். ஸோ ஜென்ரலா பவுல்ட்ரி ஃபீட் ஆனா போயின்னு இருக்கு, எக்ஸ்போர்ட் ஆயின்னு இருக்கு. ஐ நோ வெரி வெல் பவுல்ட்ரி ஃபீட் எக்ஸ்போர்ட் ஆறுது, but not in this. You ask him to send a mail to me, I'll clarify. Okay ma'am. Thank you ma'am. And the dried meat and the product வந்து நம்ம அப்பிடால ஏதோ ஸ்பெஷல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட வருமா மேம், இல்ல காமனா பண்ணலாம்னு கேக்குறாங்க. dried meat உப்பு கண்டம் அப்படினு சொல்றாங்கல மேம் தமிழ்ல, அந்த மாதிரி ரொம்ப புதுசா வந்திருக்கு இப்போ. So you ask him to send me a mail. இது இந்த காம்போனன்ட்ல எங்கேயுமே வரல. Okay, இந்த questions கேட்டவங்க எல்லாம் kindly send mail please. EPC க்கு அனுப்பினாலும் சரி, இல்ல மேம் க்கு mail அனுப்புங்க. I'll send it to Delhi for this dried meat. இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் மத்த क्वेश्चंस கேட்டாங்கல்ல, ப்ராசஸ் ஃபுட் அண்ட் மிஸ்லேனியஸ், அதுக்கும் நான் பதில் கொடுக்கிறேன். அது மெயில் போட சொல்லுங்க நீங்க. Sure ma'am. Thank you so much ma'am. Thank you. Okay ma'am. சார் நீங்க vote of thanks கொடுத்தலாம் சார். கொடுத்தலாமா? Yes sir. வேற மத்த ஸ்பீக்கர்ஸ் யாராவது ஏதாவது என்ன கொஞ்சம் மீன்ஸ் ஏதாவது உங்க சைடுல இருந்து மதுரை ஏர்போர்ட் இல்ல வேற என்ன பாட்டில் நெக்ஸ் இருக்கு அந்த ரீஜன்ல? Moringa powder comes under Apida, yes. Medicinal plant seeds, yes. Product catalog, you can go in product catalog, எல்லாமே chat boxல வருது.
Dairy product paneer is also us. Okay. அப்பேடா எக்ஸ்போர்ட்டர்ஸ் நம்ம இபிசி மெம்பர்ஸ்ல யாருக்காவது ஏதாவது எனி பாட்டில் நெக்ஸ், அதாவது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா மேம் ரெப்ரசென்ட் பண்ண சொல்றாங்க. அந்த மாதிரி யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். மெயில் போடுங்க சார். மெயில் போடணும், இல்ல ஏதாவது எழுதணும், யாராவது சொல்றதுக்கு ஓகே இருக்கா? மேம். ஓகே மேம். இஃப் எனிதிங் டெஃபினெட்லி வில் ஃபார்வர்ட் இட் மேம். மெம்பர்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்க டீடைலா மெயில் கூட அனுப்புங்க. டெஃபினட்டா இபிசில இருந்து கூட ஃபார்வர்ட் பண்ணலாம், இல்ல நீங்க மேம் கூட இபிசி மெம்பரா நீங்க அனுப்புங்க, ரெப்ரசென்ட் பண்ணுங்க. எஸ் சார். நீங்க நெக்ஸ்ட் இது வந்து ஆக்சுவலா யூ மேக் எ கேலண்டர் யுவர் சென்டர். இப்போ ஜனவரி ஆச்சுன்னா தென் we can go for April, because April or May we can have one new schemes எல்லாம் வர ஆரம்பிக்கும். So we can have a sensitization program also. அந்த மாதிரி பண்ணலாம். நியூ எஃப்டிபி பாலிசி ரிலீஸ் இன்னும் நம்ம ஆட் பண்ணல மேம், வரல மேம். FTPC, FTP. இல்ல, it will be coming in April நினைக்கிறேன், because it's valid till March 21. Okay ma'am. Okay. Sunstar, I need registration support. Okay, no problem. புதுசா இப்போ ஜெனரலா query வந்து generally they ask for the country wise details. இந்த country wise details நாங்க இப்போ சீக்கிரமா நாங்க அப்லோட் பண்ணுவோம். each and every country ஓட importing country requirements எல்லாமே. இந்த மாதிரி market study reports நீங்க மென்ஷன் பண்ணீங்களா? main thing on yes, main thing on your SPS and import duty, all those things எல்லாமே ban ஆறதா எப்படி அந்த மாதிரி எல்லாமே இப்போ ஸ்டடி பண்ணி முடிச்சாச்சு. in a 10 days or so we will upload in our agri exchange portal. அதுவும் தெரிய வந்துரும். Presentation is useful, you can just share them. அங்கேயும் இந்த செந்தில் முருகன் வந்துட்டார். everywhere he comes. Okay. No problem. Jana, we have what of thanks, Jana? Yes sir, please. Happy evening once again everyone present here. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மேம், இட் இஸ் a so mind blowing session மேம். ரியலி டைம் போனதே தெரியல எல்லாருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இபிசி பொறுத்த வரைக்கும் இபிசியில் வந்து எக்ஸிஸ்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ், அப்கமிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ், பட்டிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இட் இஸ் a mix of composition. ஸோ எல்லாருக்குமே உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து நிறைய டேக்அவே இன்னைக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் மேடம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இபிசி சார்பா உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் மேடம். இட்ஸ் வெரி நைஸ் செஷன். அண்ட் இன்னைக்கு ஒரு ஒர்க்கிங் டே அப்படிங்கிற ஒரு இதுல இன்னைக்கு எவ்வளவு மெம்பர் வரப்போறாங்க அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் கிட்டத்தட்ட ஒரு 160+ மெம்பர் இன்னைக்கு உங்க செஷனை வந்து அட்டென்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஃபுல் டு ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ். நீங்க ரெகுலரா எங்களோட இபிசியோட ஃபோரம்க்கு whenever you can able to present a session yearly once or twice கண்டிப்பா நீங்க எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா உங்களை மாதிரி இப்போ அந்த ஃபோரம்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸை பத்தி எங்களை நிறைய இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இந்த நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் மெம்பர் இங்க இருக்கிறனால நீங்க சொல்றதுக்கு அதை நாங்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும். ஸோ அதை நீங்க ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா நிறைய ஐபிசியோட மீட்டிங்ல கலந்துக்கிட்டு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் மேடம். Thank you all the GC members, thank you all the participants, thank you Jana for such a wonderful session. Thank you ma'am once again. Our heartfelt thanks to all of from EPC. நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க no problem, you can share whichever is very important. the present financial assistance last ஓட லிங்க்ஸ் இருக்குங்களா, அது நீங்க ஷேர் பண்ணலாம். அதாவது ஃபினான்ஷியல் ஸ்கீம்ஸ் அண்ட் அவங்க ஏதாவது query உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா அந்த query எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. பட் லெட் ask them to bear with me, I'll be busy in so many other work, so I'll definitely reply them. Okay, thank you very much. Thanks to Tirupati Rajan sir and Rajamurthy, Mr. David and other members present in EPC and participants, exporters. ரொம்ப அட்டென்ஷனோட நீங்க கேட்டிருக்கீங்க. பட் நான் வந்து அவ்வளவா ஃப்ளூவெண்டா மீன்ஸ் சுத்த தமிழ்ல என்னால ஒன்றும் பேச முடியல. பட் என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.